ஆரியன் போனில் கத்தி பேசியபடி வெளியே போக மின்மினி இன்னும் தூக்கத்தில் இருந்ததால் அவளுக்கு எதுவும் புரியவில்லை. மறுபடி தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அறைக்கு வந்த ஆரியன் மின்மினியை எழுப்பிக் கொண்டே, கெட் ரெடி, நாம் உடனே சென்னைக்கு கிளம்புறோம் என்றான். மின்மினி ஆரியன் சொன்னதை கேட்டபடி வேகமாய், இல்ல, நாம் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம். வாட்டர் பைக், சீ ஹவுசஸ் இதெல்லாம் இன்னும் நாம பார்க்கல என்றாள். ஆனால் ஆரியன் மின்மினியின் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் மின்மினியை ஒரு பெட்ஷீட்டில் போர்த்தி தூக்கி கொண்டு பாத்ரூம் வரை சென்றான். ஆரியன் பாத்ரூம் கதவை மூடிவிட்டு, ஒரு 15 நிமிஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள ரெடியாகி வெளியே வா என்று கத்தினான். மின்மினி எரிச்சலுடன், 15 நிமிஷமா? எனக்கு பிரஷ் பண்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும் என்றாள். ஆனாலும் ஆரியன் ஏதோ அவசரத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் அவசரமாக கிளம்பி வெளியே வந்தாள். மின்மினி டிரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்று தன்னை பார்த்தாள். ஆச்சி ஐயா முன்னாடி இப்படி 3/4 ட்ரெஸ்ஸோட நான் எப்படி போறது என்று கேட்க, ஆரியன் அவர்களுடைய மற்றொரு பையை காட்டி, அதுல உன்னோட நார்மல் வேர்ஸ் இருக்கு, எடுத்து போட்டுக்க என்றான். மின்மினி மனதிற்குள், அட பாவி, இதெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு வேணும்னே தான் என்ன அந்த தொக்கனோண்டு டிரெஸ் போட்டுட்டு ஓட விட்டியா என்று புலம்பிக் கொண்டே அவன் முன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனக்கான எளிய அனார்கலி உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றாள். அவள் உடை மாற்றி வந்ததும் ஆரியன் அவள் கையை பிடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட மின்மினியை இழுத்துக்கொண்டு அறையில் இருந்து வெளியேறினான். ரெசார்ட் ஆள் அவர்களுடைய லக்கேஜ்களை கொண்டு வர உள்ளே போனார். ஆரியன், நாம எங்க போறோம்? எதுக்கு இப்படி வேகமா போறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்டாள் மின்மினி. ஆரியன் எதுவும் பேசாமல் உடன் வந்தான். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் இருவரும் தனி விமானம் ஒன்றில் அமர்ந்திருந்தார்கள். ஆரியன் அப்போது மௌனமாகவே இருந்தான். மின்மினி ரொம்ப நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் கண்களை மூடி அமர்ந்திருந்தான். மின்மினி என்னாச்சு என்று கேட்டபோதும் அவளிடம் ஆரியன் எதுவும் சொல்லவில்லை. மின்மினியால் தாங்க முடியாமல் மீண்டும் ஒருமுறை கண்மூடி இருந்த ஆரியனை உலுக்கினாள். ஏதாச்சும் சொல்லுங்க ஆரியன், எவ்வளவு வாட்டி கேக்குறேன். அப்படி என்ன போன் கால் அது? என்னாச்சு? என்கிட்ட இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா என்று கொஞ்சம் கோபமாக கத்தினாள். மின்மினியின் குரல் கேட்ட ஆரியன் கண்களை திறந்தான். கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னெதிரே நிற்கும் மின்மினி இடுப்பை கட்டிக்கொண்டு அவள் வயிற்றில் முகம் புதைத்தான். மின்மினிக்கு ஆரியனின் அந்த செயல் அதிர்ச்சியாக இருந்தது. மின்மினி ஆரியனின் பின்கழுத்தில் கைகளை வைத்து அணைத்து கொண்டு, என்னாச்சு ஆரியன்? எனக்கு பயமா இருக்கு, என்னன்னு சொல்லுங்க என்றாள். ஐயாக்கு ஹார்ட் அட்டாக்கா மின்மினி என்றான் ஆரியன். அவன் குரல் கம்மி இருந்தது. அதை கேட்ட மின்மினி அதிர்ச்சி அடைந்தாள். வயிற்றிற்குள் என்னவோ ஒன்று பிசைந்து கொண்டிருந்தது. ஆரியன், எனக்கு சரியா கேட்கல, யாருக்கு ஹார்ட் அட்டாக் என்று ஆரியனுடைய முகத்தை நிமிர்த்தினாள். மின்மினி, ஐயா என்கிட்ட எதையோ மறைக்கிறாருன்னு சந்தேகப்பட்ட. ஏதோ ஒரு உண்மைய அவர் நெஞ்சுக்குள்ள புதைச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி சாதாரணமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருந்திருக்காரு. அதோட அடுத்த கட்டமா இப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐயா, நான் ஹெல்த்தியா இருக்கேன், நீ போயிட்டு வான்னு என்கிட்ட போய் சொல்லிட்டாரு. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாம இங்க வந்திருக்கவே மாட்டோம் என்ற ஆரியன், ஆச்சி வேற அங்க தனியா என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ தெரியல. சூரஜ் கிட்ட வெளியாளுங்க ஆச்சி ஐயாவை எதுவும் பண்ணாம பாத்துக்க சொன்ன. ஆனா இப்படி ஐயாக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்றான். மின்மினி, ஆரியன் பிளீஸ் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம சென்னை போயிடுவோம். ஐயாக்கு ஒன்னும் ஆகாது. நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன் என்றபடி ஆரியனை தட்டி கொடுத்து விட்டு நடுவானில் பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, நான் ஐயா கிட்ட பேச மாட்டேன் மின்மினி, நான் கோவமா இருக்கேன், அவர் எதையோ என்கிட்ட மறைக்கிறாரு என்றான். ஆரியன் அமைதியற்று புலம்ப ஆரம்பிக்க மின்மினிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா எதற்காக ஆரியனிடம் மறைக்க வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே ஆரியன் தோளை தடவி கொடுத்து அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். மறுபுறம் விகாஷ் அடுத்த நாள் காலையில் கண்களை திறந்தபோது ஸ்ருதி அங்கே இல்லை. விகாஷிற்கு ஒரு மாதிரி இருந்தது. கண் விழித்ததும் ஸ்ருதி முகத்தில் விழிக்க வேண்டும் என்று காத்திருக்க அவள் இல்லாத வெற்றிடத்தை தான் அவன் முதலில் பார்த்திருந்தான். அப்போது பாத்ரூம் கதவு சத்தம் கேட்டது. அவன் அந்த பக்கம் பார்த்தபோது ஸ்ருதி தன் தலைமுடியை டவலால் உலர்த்தி கொண்டு பாத்ரூமை விட்டு வந்து கொண்டிருந்தாள். விகாஷ் தன் கண் முன்னே அவளை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவ்வளவு காலையில் ஸ்ருதி குளித்து தயாராகி வருவதை வேடிக்கை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். அன்றைக்கு ஸ்ருதி இளம் பச்சை நிற ஷிஃபான் புடவையை அணிந்திருந்தாள். அவளுடைய தோற்றம் மிகவும் எளிமையாயிருந்தாலும் அவள் மிகவும் அழகாக இருந்தாள்.
நெற்றிக்கு மேலே குங்குமம் இட்டுக்கொண்டே தாலியை புடவைக்குள் இருந்து எடுத்து அதில் குங்குமத்தை வைத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். விகாஷ் அதை பார்த்ததும் உள்ளுக்குள் நிகழ்ந்தான். ஸ்ருதியும் விகாஷும் ஒருவரை ஒருவர் அர்த்தமுடன் பார்த்து புன்னகித்துக் கொண்டனர். அதே நேரம் கதவு தட்டப்பட விகாஷ் எழுந்து கதவை திறந்தான். வெளியே மனு மூச்சிறைக்க நின்றபடி, அண்ணா, அண்ணி, உங்க 2 பேரையும் மாமா கூப்பிட்டாங்க என்றாள். விகாஷ் மனுவிடம் வந்து, அப்பா கூப்பிடுறாரு, அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன விஷயம் என்று கேட்டான். ஆனால் மனு அதற்கு பதில் எதுவும் பேசாமல் வேகமாக ஓடினாள். ஸ்ருதி, விகாஷ் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவசரமாக கீழே இறங்க அங்கே மயங்க் பையுடன் நிற்பதை பார்த்தனர். மயங்க் விகாஷ் வருவதை பார்த்ததும் வேக வேகமாக அவன் அருகில் வந்து கட்டிப்பிடித்து, சாரினா, மாமா பேரை சொல்லாம கூப்பிட்டிருந்தா நீ கீழே வர எப்படியும் இன்னும் 2 மணி நேரம் ஆயிருக்கும், அதான் என்று விகாஷை பார்த்து கண் சுமட்டினான். விகாஷ் அவனை கட்டிப்பிடித்து, வர வர ரொம்ப டூ மச்சா போற மயங்க், பாத்துக்க என்றான். ஸ்ருதி குழப்பத்தில் இருந்தாள். கையில் பேக்குடன் வந்த மயங்க் எங்கே போகிறான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. விகாஷ் ஸ்ருதியை பார்த்து, மயங்க் நேவி ஆபீசர்மா, அவன் 6 மாசம் லீவ்ல இங்கிருந்தான், இப்போ மறுபடியும் கிளம்புறான் என்றான். 24 வயதில் மயங்க் கடற்படை அதிகாரி பதவியில் இருந்ததை விகாஷிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்ட ஸ்ருதி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். ஒரு நேவி ஆபீசர் போல மயங்க் நடந்து கொண்டதே இல்லை. தன்னை ஒரு சாதாரண உறவுக்காரன் போலவே ஸ்ருதியிடம் காட்டிக்கொண்டான். கூடவே அவனுக்கு கெமிஸ்ட்ரியில் அதிக ஈடுபாடு இருந்ததால் அவளை தன்னுடைய நண்பனின் கடையில் வேலை வாங்கி கொடுத்ததும் அல்லாமல் அங்கேயே ஏதாவது ரிசர்ச் செய்து கொண்டிருப்பான். அதனாலேயே அவனை ஒரு நேவி ஆபீசராக ஸ்ருதி யோசித்து கூட பார்த்ததில்லை. மயங்க் ஸ்ருதி அருகே வந்து, ஒரு வழியா உங்களை இந்த வீட்டுல சேர்த்துட்டு தான் நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். எங்க என் லீவ் முடியறதுக்குள்ள இது நடக்காம போயிடுமோன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஆனா மாமா கிட்ட கண்ட மெனிக்கு கிமிக்ஸ் பண்ணி எப்படியோ உங்க கல்யாணத்தை நடத்தி அப்படியே உங்களை இந்த வீட்டோட சேர்த்து வச்சாச்சு. இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கிட்டு உங்களையும் பாத்துக்கிறது உங்க பொறுப்பு ஸ்ருதி அண்ணி என்றான். ஸ்ருதி, மயங்க் இருவருக்கும் இடையில் 2 வருட வித்தியாசங்கள் இருந்தது. ஆனாலும் அவள் இப்போது அண்ணி என்பதால் மயங்க் இப்போது ஸ்ருதியை மரியாதையோடு அழைக்க ஆரம்பித்திருந்தான். ஸ்ருதி சிரித்துக்கொண்டே அவனிடம், நீயும் உன்னை கவனமா பார்த்துட்டு சீக்கிரமா திரும்பி வா என்றாள். அர்ச்சனாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் தன் அறைக்கு சென்றார். மயங்க் இனி 6 மாதம் கழித்துதான் இங்கே வருவான். இந்த 6 மாதமும் மயங்க் இருந்ததால் கலகலப்பு மாறாமல் பல்வேறு புயல்களை பார்த்த வீடு என்கிற அடையாளம் மறந்திருந்தது. இனிமேல் அந்த கலகலப்பு கொஞ்சம் குறைந்துவிடும் என்று எல்லோருக்கும் வருத்தம் வந்தது. கொஞ்ச நேரத்தில் மயங்க் பிரதாப் மற்றும் அவன் தாத்தாவுடன் விமான நிலையத்திற்கு புறப்பட்டான். மயங்க் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே வீட்டில் அமைதி நிலவியது. விகாஷ் சாப்பிட்டு விட்டு மனஸ்வினையை ஸ்கூலில் டிராப் செய்ய போனான். அர்ச்சனா அறைக்குள் இன்னமும் அழுது கொண்டிருந்தார். ஸ்ருதி காலை உணவோடு அர்ச்சனா அறைக்குள் நுழைந்தாள். மறுபுறம் மின்மினி மற்றும் ஆரியன் இருவரும் 3 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்தனர். மின்மினி மகா சதாசிவத்தை மனதிற்குள் வேண்டிக் கொண்டே, சிவாப்பா, ஐயாக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஐயாவை காப்பாத்தி கொடுத்துருங்க, நான் 5 பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர என்று வேண்டிக் கொண்டாள். இருவரும் காரில் அமர்ந்து நேராக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். ஆரியன் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருக்க மின்மினி தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருந்தாள். கார் நின்றதும் மின்மினிக்கு சுயநினைவு வந்தது. வேகமாக காரை விட்டு இறங்கினாள். ஆரியன் இன்னும் போனில் பிஸியாக இருந்தாலும் மின்மினி கையை பிடித்துக் கொண்டே அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்குள் போக ஆரம்பித்தான். மின்மினி ஆரியனோடு கிட்டத்தட்ட ஓடினாள். ஐயா இருந்த எமர்ஜென்சி வார்டிற்குள் நுழைய மின்மினி அங்கு அமர்ந்திருந்த ஆச்சியை பார்த்ததும் ஆரியனை விட்டு விலகி, ஆச்சி என்றபடி ஆச்சியை கட்டிக்கொண்டாள். அங்கே ஆச்சிக்கு துணையாக சித்தார்த்தம்மா யசோதாவுடன் இருந்தார். ஆரியன், மின்மினி, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆரியன் என்று ஆச்சி ஆரியன் கையை பிடித்துக் கொண்டார். ஆரியன், ஒன்னும் இல்ல ஆச்சி, ஐயாக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது. நீங்க தைரியமா இல்லைனா ஐயா வீக் ஆயிடுவாரு என்று ஆரியன் ஆச்சிக்கு ஆறுதல் சொன்னபடி மின்மினியை பார்த்தான். அதே நேரம் டாக்டர் பரமசிவம் ஐயா அறையில் இருந்து வெளியே வந்தார். அவருடன் மகாதேவனும் அவர் மகனும் இருந்தார்கள். ஆரியன் டாக்டரிடம் சென்று, ஐயாக்கு இப்ப எப்படி இருக்கு? ப்ராப்ளம் ஒன்னும் இல்லையே என்று கேட்டான். டாக்டர் ஆரியனை பார்த்து, ஐயா நல்லா இருக்காரு, மெடிசன்ஸ்க்கு வேகமா ரியாக்ட் பண்ற மாதிரி உடம்ப மெயின்டைன் பண்றாரு, டோன்ட் வரி, ஹி வில் ரெக்கவர் சூன் என்றார்.
ஆரியன் மற்றும் மகாதேவன் இருவரும் டாக்டருடன் சென்றனர். மின்மினியும் ஆச்சியும் ஐயாவை பார்க்க உள்ளே சென்றனர். மருந்துகளின் தாக்கத்தால் ஐயா இன்னும் சுய நினைவுக்கு வரவில்லை. ஆச்சியின் கண்களின் ஓரங்களில் இருந்து கண்ணீர் வரவிருந்தது. ஆனால் அவர் விரைவாக அவற்றை கைகளால் தடுத்தாள். ஆச்சியும் ஐயாவும் பரஸ்பரம் சொல்லிக் கொள்ளாமலேயே ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசித்தார்கள். ஆச்சி மிகவும் வலிமையான பெண்தான். எந்த சூழ்நிலையிலும் தன்னை எப்படி அமைதியாக வைத்திருப்பது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய பலமே ஐயாதான். ஐயாவை இந்த நிலையில் பார்க்கும் போது அவரால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஐயாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று அவருக்கு தெரியும். காரணம், கடவுள் அவர்களிடமிருந்து எடுக்க வேண்டிய முக்கியமானவர்களை முன்பே எடுத்துக்கொண்டு விட்டார். ஆரியன் சித்தார்த்துடன் ஐயா அருகில் வந்தான். ஆரியனை பார்த்ததும் மகாதேவன் யசோதாவையும் அவர் மகனையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு போனார். இதற்குள் மின்மினி ஆச்சி முதல் நாளில் இருந்து எதுவும் சாப்பிடாததால் அவருக்கு ஊட்டிக் கொண்டிருந்தாள். அவளும் ஆரியனும் அங்கே தேனிலவை ரசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இங்கு இவ்வளவு விஷயம் நடந்திருப்பதை நினைத்து மின்மினி மிகவும் வருத்தப்பட்டாள். இன்று சித்தார்த் ஐயாவுடன் இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்க கூட முடியவில்லை. ஆரியன் ஆச்சி அருகே வந்தான். ஆச்சி என்று மென்மையாக அழைத்தான். ஆச்சி, சொல்ல ஆரியன் என்றார். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் ஐயாவை பாத்துக்கிறேன். எனக்கு துணைக்கு சித்த இருக்கான் என்றான். இல்ல ஆரியன், ஐயா கண்ணு முழிச்ச அடுத்த செகண்ட் என்னதான் தேடுவாரு. நான் இங்கேயே இருக்கேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அவசர அவசரமா வந்திருக்கீங்க. அவ முகமே வாடி கிடக்கு. நீங்க 2 பேரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா இங்க வாங்க என்றார் ஆச்சி. மின்மினியுடனே, இல்ல ஆச்சி, நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் டயர்டா இருக்கீங்க. உங்களுக்கு தான் ரெஸ்ட் வேணும் என்றாள். கொஞ்ச நேரம் ஆச்சியோடு பேசி அவரை கன்வின்ஸ் செய்த மின்மினி சித்தார்த்தை அழைத்து அவனுடன் ஆச்சியை அவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். ஆரியன் டாக்டருடன் டிஸ்கஸ் செய்துவிட்டு வருவதாக சொல்லியிருந்தான். மின்மினி மட்டும் ஐயா அருகில் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருக்க, அப்போது யாரோ உள்ளே வர அந்த சத்தம் கேட்டு மின்மினி திரும்பி பார்த்தாள். வந்தது காந்திமதிதான். நேராக காந்திமதி அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். மின்மினி அவளை பார்த்து பயந்து வேகமாக தன் இடத்தை விட்டு எழுந்து நின்றாள். காந்திமதி மின்மினியின் குழந்தையை கொல்ல முயன்றதை ஆச்சியும் ஆரியனும் மின்மினிக்கு தெரியப்படுத்தவில்லை. ஆனால் மின்மினிக்கு அது தெரியும். விஜயும் கல்பனாவும் இதை பற்றி அவளிடம் சொல்லி இருந்தனர். ஆனால் காந்திமதி எதுவும் செய்ய ஆரம்பிப்பதற்குள் மின்மினி அவளுடைய குழந்தையை தவறவிட்டிருந்தாள். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கருச்சிதைவு செய்யக்கூடிய அளவிற்கு காந்திமதி கொடூரமானவர் என்கிற விஷயம் தெரிந்ததும் மின்மினிக்கு காந்திமதி மீது பயம் வந்தது. அந்த பயத்தின் காரணமாகவே இப்போது காந்திமதியை பார்த்து எழுந்து நின்றாள். காந்திமதி மின்மினியை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டே, என்னடி மிஸ்ஸஸ் ஆரியன், இந்த பக்கம் வந்திருக்க? அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹனிமூனுக்கு பிறந்து போனியே, 4 காசு சேர்த்து வச்சு பாத்திருக்கியா நீயே? உனக்கு போய் கோடீஸ்வரி யோகத்தை அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் பாரு. அவ நான் சொல்லணும், என் பெரியப்பாவை பாத்துக்கிறேன் பெரியம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனாதைய விட்டுட்டு 2 பேரும் உங்களுக்கு ஹனிமூன் சொகுசு வேணும், சொகம் வேணும்னு போனவங்க தானே. உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று வகை வகையாக மின்மினியை கேள்வி கேட்டார் காந்திமதி. மின்மினி அவள் பேச்சை கேட்டுவிட்டு தலையை குனிந்தாள். அப்போது, எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்றொரு குரல் கேட்டது. அங்கே ஆரியன் நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் காந்திமதி வாயடைத்து போனார். காந்திமதி ஆரியன் குரலை கேட்டதும் அப்படியே வாயடைத்து போயிருந்தார். ஆரியன் காந்திமதி அருகே வந்து, உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை என்கிட்ட பேசுங்க. மின்மினி இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. நமக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய கணக்கே 1000 இருக்கு. முதல்ல நாம பேசுவோம் என்றான். ஆரியன் சொன்னதை கேட்ட காந்திமதி எதுவும் பேசாமல் ஐயாவை நோக்கி நகர்ந்தபடி, ஒன்னும் ஆரியன், உன் பொண்டாட்டி என் பெரியப்பாவை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த என்றாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, சரியாதான் சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன விஷயம்னா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் மின்மினி ஐயாவை பத்திரமா பாத்துக்கத்தான் போறா என்றான். ஆரியன் இப்போது தன் போனை எடுத்தபடி, டாக்டர்ஸ் ஐயாவை யாரும் எமோஷனலா டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் காரை வர சொல்றேன் என்றான். ஆரியன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை காந்திமதி நன்றாக புரிந்து கொண்டாள். ஆனால் இப்போது அவள் ஆரியனுடன் வாய் சண்டையில் ஈடுபடும் மனநிலையில் இல்லை. அவள் மனம் வேற எங்கோ இருந்ததால் அவள் தலையை மட்டும் அசைத்தாள். காந்திமதி ஆரியன் சொன்னதற்கு இணங்க
வீட்டிற்கு சென்றிருந்தார். ஆர்யன் அமைதியாக சென்று சோஃபாவில் அமர்ந்தான். மின்மினியும் அமைதியாகி தன் இடத்தில் அமர்ந்தாள். காந்திமதி நிஜத்தில் யார் என்று ஆர்யனுக்கு தெரியுமா? அவள் தன் குழந்தையை கொல்ல நினைத்த ராட்சசி என்பதை ஆர்யன் புரிந்து கொள்வானா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போதைய நிலைமையில் இறந்து போன குழந்தை பற்றி பேச மின்மினிக்கு மனம் வரவில்லை. சிறிது நேரத்தில் திடீரென்று ஆர்யன் எழுந்து மின்மினியிடம் வந்து அவள் கையை பிடித்து வெளியே அழைத்து போனான். மின்மினி ஆச்சரியமாக ஆர்யனை பார்த்து, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டாள். ஆர்யன் மின்மினியை, ஷட் அப் மின்மினி, உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம், அத பத்தி நீ ஒரு நாள் யோசிக்கிறதே கிடையாது என்று அவள் கையை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்று ஹாஸ்பிட்டலில் அவளுக்கான பிரைவேட் ரூமில் இருக்கும் டைனிங் டேபிளிற்கு சென்றான். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நாம் இப்ப ஐயா கூட இருக்க வேண்டிய டைம் இல்ல என்று மின்மினி ஆரியனை திட்டினாள். ஆரியன் எதுவும் பேசாமல் மின்மினியை அழைத்து வந்து அங்கே கிடந்த சோஃபாவில் உட்கார வைத்தான். கொஞ்ச நேரத்தில் இருவருக்குமே உணவு வைக்கப்பட்டது. மணி பாத்தியா? மத்தியானம் 2 மணி. நீ காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, முதல்ல சாப்பிடு என்று ஆரியன் அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்தான். இருவரும் சாப்பிட்டு முடித்து ஐயா அறைக்கு சென்றனர். ஆரியன் மறுபடியும் ஒருமுறை மின்மினியிடம், நீ வீட்டுக்கு போ, நான் எங்க ஐயாவை பாத்துக்கிறேன் என்றான். மின்மினி மிகவும் சோர்வாக இருப்பதை புரிந்து கொண்டான். முதல் நாள் இரவில் இருவரும் தங்களை காதலின் பிடியில் தொலைத்துவிட்டு அதிகாலை 3 மணிக்குதான் உறங்க ஆரம்பித்திருந்தனர். காலை 6 மணிக்கே இருவரும் பிளைட் ஏறிவிட்டதால் சரியாக உறங்காத சோர்வு வேறு அவளை ஆட்கொண்டிருந்தது. ஆனாலும் மின்மினி ஐயாவுடன் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டதால் ஆரியன் மின்மினியிடம் வாக்குவாதம் செய்யாமல் ஐயா இருந்த அறைக்குள் நுழைந்தான். உள்ளே போனது மின்மினி, ஐயா என்று சந்தோஷமாக கத்தினாள். அதனால் ஆரியன் கவனமும் ஐயாவை நோக்கி சென்றது. அவருக்கு சுயநினைவு திரும்பி இருந்தது. ஆரியனும் மின்மினியும் சந்தோஷமாக ஐயா அருகே வர ஆச்சி பதறிக்கொண்டே ஓடி வந்தார். என்னாச்சு ஆரியன், ஏன் மின்மினி கத்துனா என்றபடி அவர் உள்ளே வர மின்மினி அவரை பார்த்து சந்தோஷமாய், சீக்கிரம் வாங்க ஆச்சி, ஐயா கண்ணை திறந்துட்டாரு என்றாள். கண் விழித்து பார்த்த ஐயாவை பார்த்ததும் மின்மினி அவள் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு, ஐயா என்ன இதெல்லாம், எதுக்கு இப்படி பயமுறுத்துனீங்க என்று ஐயாவை மிரட்டினாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆச்சி அதுவரை இருந்த மனப்பதட்டம் நீங்கி முதல் முறையாக சிரித்தார். ஆரியனும் மின்மினியை பார்த்து சிரித்துவிட்டு டாக்டரை வர சொன்னான். மின்மினியின் பேச்சை கேட்ட ஐயா மெதுவாய் வாய் திறந்து, நீங்க 2 பேரும் இல்லாம நாங்க கொஞ்ச நாள் தனியா இருந்தோம், அது பொறுக்காம உடனே கிளம்பி வந்துட்டீங்களாக்கும். இனிய ரொமான்ஸ் கதைக்கு கொஞ்ச நாள் பாஸ்போர்ட் ஆகணும் போலையே என்று அந்த சூழலிலும் கிண்டல் செய்தார். மின்மினியை ஆரியன் திரும்பி பார்க்க அவனும் ஐயாவிடம் பல்ப் வாங்கியதால் பார்க்க பரிதாபமாக இருந்தான். டாக்டர் ராகேஷ் மற்றும் அவரது அப்பா இருவரும் உள்ளே வந்து ஐயாவை பரிசோதித்துவிட்டு ஆரியனுடன் வெளியே சென்றனர். ஆரியன் மருத்துவர்களிடம் பேசிவிட்டு திரும்பி ஆச்சியிடம் வந்தான். ஆச்சி ஆரியனை பார்த்து, ஆரியன், நீ மின்மினியை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வாங்க, ஐயாக்கு நீ எந்த ஆபத்தும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் என்றார். ஆரியனும் ஐயாவிற்கு ஆபத்தில்லை என்று டாக்டர்கள் சொன்னதால் மின்மினியுடன் கிளம்பினான். மின்மினி ஆரியன் தோளில் தலை சாய்ந்தாள். ஆரியன் மின்மினியின் கன்னத்தை தொட்டு, என்னாச்சு, ஆர் யூ ஆல் ரைட் என்று கேட்டான். கொஞ்சம் தலை வலிக்குது ஆரியன், அவ்வளோதான் என்று மின்மினி தாழ்ந்த குரலில் சொன்னாள். அவள் மிகவும் சோர்வாக இருக்கிறாள் என்பது அவள் குரலை கேட்டபோதே புரிந்தது. ஆரியன் மெதுவாக மின்மினியின் தலைமுடியை கோதிவிட ஆரம்பித்தான். மின்மினி கண்களை மூடினாள். ஐயாவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பதட்டம் அவளுக்கு தலைவலியை கொண்டு வந்திருந்தது. ஆனால் இப்போது அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டார் என்றதும் அவள் நிம்மதி அடைந்தாள். மறுபுறம் அன்றைக்கு விகாஷ் சீக்கிரம் வீட்டிற்கு வந்திருந்தான். மயங்கில்லாமல் வீடு வெறிச்சோடி போயிருப்பதை விகாஷ் கவனித்தபடியே உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்த அர்ச்சனா, வாடா விகாஷ், உனக்காக தான் வெயிட்டிங், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சுல்ல, உனக்கு நைட் 8 மணிக்கு ஃபிளைட் என்றார். அதே நேரம் அங்குள்ள எல்லோருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்த ஸ்ருதி அதை கேட்டு ஸ்தம்பித்து போய் நின்றாள். விகாஷ் அவளிடம் ட்ரெஸ் பேக் செய்ய சொல்லி எதுவும் சொல்லி இருக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் விகாஷை பார்த்தாள். அதே சமயம் விகாஷ் ஸ்ருதியை பார்த்து கொண்டே தொண்டையை செருமிக் கொண்டு, நான் அந்த டிக்கெட்டை நேத்தே கேன்சல் பண்ணிட்டேன், நாங்க இப்ப ஹனிமூன் போகல, பின்னாடி பாத்துக்கலாம் என்றான். அவன் சொல்வதை கேட்ட அர்ச்சனா, ஏன் விகாஷ், எதுக்கு கேன்சல் பண்ண என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். லீவ் கிடைக்கல அத்த, அப்ளை பண்ணிருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும், கிடைச்சப்புறம் போய்க்கலாம் என்று ஒரு வார்த்தையில் பதில் சொன்னான் விகாஷ்.
அவன் சொன்னதை கேட்ட அர்ச்சனா, கல்யாணத்துக்கும் 2 நாள் தான் லீவ் எடுத்த, இப்ப ஹனிமூனுக்கும் லீவ் இல்லைங்கிற. இந்த போலீஸ்காரன் பொழப்ப இப்படிதான் போல. குடும்பத்தை பார்க்க நேரமே இருக்காது. எல்லாம் உங்களால வந்துச்சுப்பா. உங்களை போலவே எல்லாரையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப பாருங்க, மயங்கினி 6 மாசத்துக்கு நம்மள பார்க்க வர முடியாது. இவ கட்டுன பொண்டாட்டியோட சந்தோஷமா வெளியூர் போகவும் முடியாது. பெரிய தேச சேவை பிரபு இவங்கெல்லாம். குடும்பத்தை கவனிக்காதவங்களுக்கு தேச சேவை எதுக்கு என்றபடி சலித்து கொண்டே காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார். ஸ்ருதி அனைவருக்கும் காஃபி கொடுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி மாடிக்கு தன் அறைக்கு சென்றாள். அறையில் ஸ்ருதி அலமாரியில் உடைகளை ஒழுங்காக அடுக்கிக் கொண்டிருந்த போது விகாஷ் உள்ளே வந்து அவளை அணைத்து கொண்டான். அதன் பின் விகாஷ் ஸ்ருதி காதில் மென்மையாக முத்தமிட்டு, சாரி ஸ்ருதி, லீவ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா நீயும் நானும் மணாலி போலாம் என்றான். சரி என்று தலையசைத்த ஸ்ருதி வெட்கத்துடன் விகாஷ் கையை அவள் இடுப்பிலிருந்து விலக்கி, கதவு திறந்திருக்கு என்றாள். விகாஷ் ஸ்ருதியை பார்த்து சிரித்து கொண்டே அவளை மீண்டும் அணைத்துக் கொண்டான். நாம யாருக்கும் பயப்பட வேணாம் ஸ்ருதி, இது நம்ம வீடு. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. We have rights என்றான். எதுக்கு ரைட்ஸ்? Who gave you rights என்று குறும்பு மாறாமல் கேட்டாள் ஸ்ருதி. விகாஷ் ஸ்ருதி கன்னங்களை கிள்ளிக்கொண்டே, இந்த சொசைட்டி gave me rights to hug you without your permission என்றான். சொல்லிக்கொண்டே அவளை நேரடியாக அணைத்தான். விகாஷின் பேச்சும் செய்கையும் அவளை முகம் சிவக்க வைத்தன. வெட்கப்படும் ஸ்ருதியை பார்க்க பார்க்க விகாஷ் தன்னிலையை இழக்க ஆரம்பித்தான். அவள் தோளில் அவன் உதடுகளை மெதுவாக பதித்தான். விகாஷின் ஸ்பரிசம் ஸ்ருதி உடலில் மின்சாரம் பாய்ச்ச அவள் உடல் விதிர்த்து அடங்கியது. அவள் இதய துடிப்பு வேகமாக அதிகரித்ததை விகாஷ் உணர்ந்தான். இதெல்லாம் பெண்மையின் சம்மதங்கள் என்பதை அவன் DNA சொல்லிக் கொடுத்தது. அவன் எங்கும் நிற்காமல் தொடர்ந்தான். தோளில் இருந்து கீழிறங்க ஆரம்பித்தான். ஸ்ருதிக்கு என்னவோ போல இருக்கவே அவனை தள்ளிவிட்டு அவனிடமிருந்து நகர்ந்து நின்றாள். விகாஷ் தன்னை விட்டு விலகி போன ஸ்ருதியை கண்ணமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தான். அடுத்த நொடியே ஸ்ருதி கையை பிடித்து அவளை தன் பக்கம் திருப்பிக் கொண்டவன் ஸ்ருதி கண்களை இறுக மூடிக்கொண்டதை கண்டான். விகாஷ், என்ன நடக்குது? ஏன் என்ன பார்க்க பயமா இருக்கா என்று ஸ்ருதி காதில் மெதுவாக கிசுகிசுத்தான். அதை கேட்ட ஸ்ருதி மெதுவாக கண்களை திறந்து, நீ யோசிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்னும் நடக்கல என்றபடி கிண்டலாய் சிரித்தாள். ஸ்ருதி கண்களை ஊடுருவி பார்த்து, குட், அப்படித்தான், அழகா பொய் சொல்லணும் என்றான். அதை கேட்ட ஸ்ருதி விகாஷ் கண்களை பார்த்த அடுத்த கணம் முகம் சிவந்து அவனை கட்டி கொண்டாள். அவனை அணைத்து கொண்டே, நான் ஒன்னு சொல்லட்டுமா விகாஷ் என்று கேட்டாள். விகாஷ் ஸ்ருதி உச்சந்தலையில் முத்தமிட்டு, பேசு ஸ்ருதி, நமக்குள்ள இந்த மாதிரி பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. ஐ எம் மிஸ்ஸிங் தட் என்றான். ஸ்ருதி விகாஷ் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்றாள். பாரா, ஸ்ருதி பிக்கப் லைன்லாம் சொல்றா. ஓய், நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது சொல்லியிருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் என்றான். விகாஷை பார்த்த ஸ்ருதி, போ விகாஷ், என்னால உன் கண்ணை பார்த்து அதுக்கும் மேல பேச முடியல என்று தலை குனிந்தாள். விகாஷிடம் தன் மனதை எப்படி சொல்வது என்று ஸ்ருதியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மீதான தன் பிரியத்தை வெளிப்படுத்த அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. எப்போதும் புத்தகங்களில் மூழ்கியிருந்த ஸ்ருதி முதல் முறையாக காதல் கடலில் மூழ்கினாள். இது முதல் அனுபவம் என்பதால் அவளால் நீந்த முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். தன்னுடைய காதல் கடலை விட ஆழமானது என்பதை அவனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று புரியாமல் தள்ளாடினாள். விகாஷ் ஸ்ருதி இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டு, இல்ல, எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் பேசு என்றான். அர்ச்சனா அம்மா கிச்சன்ல தனியா இருக்கிறதையே மறந்துட்டேன், போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு விகாஷிடமிருந்து விலகி வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள் ஸ்ருதி. விகாஷ் சிரித்துக் கொண்டே பாத்ரூம் நோக்கி சென்றான். ஸ்ருதி ரூமை விட்டு வெளியே வந்ததும் நெஞ்சில் கை வைத்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எப்படி சொல்றது? உன்னை எனக்கு பிடிக்கும்னா எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சுன்னு அர்த்தமா? இத பத்தி நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் என்று தனக்குள் பேசிக்கொண்டே நீண்ட பெருமூச்சு விட்டு கீழே போனாள். மருத்துவமனைக்கு வந்து 2 நாட்கள் கடந்த நிலையில் இன்று ஐயா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கு திரும்பினார். ஐயா ஆச்சி இருவரும் தான் மின்மினிக்கு உலகம் என்பதால் அவர்களை கண்ணும் கருத்துமாக அவள் கவனித்துக் கொண்டாள். ஆச்சிக்கும் ஐயாவிற்கும் உணவை அறைக்கு கொண்டு வந்து கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்துவிட்டு ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்தாள். மின்மினி கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் இன்னும் வரவில்லை.
மின்மினி 2 நாட்களாக ஆரியனை பார்க்கவே இல்லை. ஆரியன் அவளை அழைக்கவும் இல்லை. மின்மினியின் அழைப்புகளை கூட அவன் எடுக்கவில்லை. திறந்திருந்த மெயின் கதவை பார்த்த மின்மினி, என்ன விஷயம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. 2 நாளா ஆளையே காணோம். ஏதாவது வாயை திறந்து சொல்றாரா இந்த ஆர்மி ஆபீசர்? எப்ப பாரு ஏதாவது நாமளா கற்பனை பண்ணிட்டு அலைய வேண்டிதான் இருக்கு என்று புலம்பிக் கொண்டே டிவியை ஆஃப் செய்தாள். அதன் பின் அறைக்கு வந்து போனை எடுத்து மீண்டும் ஆரியனை அழைத்தாள். நல்ல வேளையாக ஆரியன் காலை அட்டன் செய்தான். ஹலோ மினி என்றான். மின்மினி போனை ஆரியன் எடுத்ததும், என்ன ஹலோ மினி, நான் 2 நாளா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். போனும் இல்ல மெசேஜும் இல்ல. நாள் பூரா உங்க ஞாபகத்திலே இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா என்று கத்தினாள். ஆரியன் அமைதியான குரலில், அப்புறமா பேசுற மினி, நீ தூங்கு. ஆனால் மின்மினி கோபமாக, அதெல்லாம் முடியாது, இப்பவே பேசணும். இப்ப என் கண்ணு முன்னால நீங்க வேணும், கிளம்பி வாங்க என்றாள். சரி, நான் நாளைக்கு வரேன், அப்புறமா பேசலாம். இப்ப நீ தூங்கு, ரொம்ப லேட் ஆகுது என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான் ஆரியன். அழைப்பு துண்டிக்கப்பட்டதை உணர்ந்த மின்மினி தொலைபேசியின் திரையை வெறித்து பார்த்தாள். என்ன ஆரியன், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால முடியும், வேணா செக் பண்ணி பாப்போம் என்று சொல்லிக்கொண்டே படுக்கையில் வந்து படுத்துக் கொண்டாள் மின்மினி. அதே சமயம் விகாஷ் வீட்டில் ஸ்ருதி விகாஷிற்கு இடையே 2 நாட்களில் பேச்சுவார்த்தை மிக குறைவாகவே இருந்தது. விகாஷ் 2 நாட்களும் இரவு தாமதமாக வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். அதனால் ஸ்ருதியும் அவன் வரும் வரை காத்திருந்து தூங்குவது பழகியிருந்தது. அன்றைக்கும் அப்படித்தான். இரவு சுமார் 12 மணி ஆகிவிட்டது. ஸ்ருதி விகாஷிற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தாள். தாத்தா தண்ணீர் பிடிப்பதற்காக உள்ளே வந்தவர் அங்கே ஸ்ருதி உட்கார்ந்திருப்பதை பார்த்து, நீ தூங்குமா, அவ வர லேட் ஆகுமா, இப்பதான் எனக்கு கூப்பிட்டு சொன்னா என்றார். ஸ்ருதி தாத்தாவிற்கு உதவி கொண்டே, இல்ல தாத்தா, அவர் வந்துருவாரு, நான் வெயிட் பண்றேன் என்றாள். தாத்தா சிரித்து கொண்டே, விக்கிக்கு மத்தவங்க மாதிரி நார்மல் வேலை இல்ல ஸ்ருதி. திருடனும் அவனும் ஒரே நேரத்துல வருவானுங்க போவானுங்க. பாக்கி யூனிஃபார்ம் மாட்டுறது சும்மா இல்ல. அதுக்கு பின்னால அவன் குடும்பத்தோட தியாகம் 1000 இருக்கு. போய் தூங்கு ஸ்ருதி என்றார். தாத்தா அறிவுரை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஆனால் ஸ்ருதி மீண்டும் தன் இடத்தில் அமர்ந்து தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்து கொண்டு, உண்மைதான் தாத்தா, எனக்கு புரியுது. நான் அவனுக்காக இன்னைக்கு நேத்திக்கு காத்திருக்கல, யுக யுகமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்த நிமிஷத்துல இருந்து அவன் என் வாழ்க்கையில வர்றதுக்காக காத்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல தாத்தா. அவன் வரும்போது வரட்டும், நான் வெயிட் பண்றேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் காலிங் பெல் அடிக்க ஸ்ருதி எழுந்து கதவு திறக்க விரைந்தாள். காலிங் பெல் அடிக்க விகாஷ் வரவிற்காக காத்திருந்த ஸ்ருதி வேகமாக எழுந்து கதவை திறக்க சென்றாள். விகாஷ் ஸ்ருதியை பார்த்ததும் எதுவும் பேசாமல் வேகமாக மாடிக்கு தன் அறைக்கு சென்றான். ஸ்ருதிக்கு விகாஷின் நடவடிக்கைகள் வினோதமாக இருக்கவே அவளும் அவனை பின்தொடர்ந்தாள். விகாஷ் பாத்ரூமில் இருந்ததால் ஸ்ருதி பாத்ரூம் கதவை தட்டி, டின்னர் எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்க, மனசுன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா என்று விகாஷ் உள்ளிருந்து கத்தினான். கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்த விகாஷ் அமைதியாக போய் படுக்கையில் விழுந்தான். அதன் பின் ஸ்ருதி அவன் அருகே வர, எனக்கு தலை வலிக்குது ஸ்ருதி, கொஞ்சம் பிடிச்சு விடுறியா என்று கேட்டான். ஸ்ருதி அவள் பஞ்சு விரல்களால் விகாஷின் தலையை மென்மையாக பிடித்து விட்டாள். விகாஷ் தனக்கு தலை பிடித்துவிடும் ஸ்ருதியை வேடிக்கை பார்க்க ஸ்ருதி அவள் கண்களை தாழ்த்தி கொண்டே, எதுக்கு அப்படி வெறிச்சு பாக்குற என்றாள். தெரியல ஸ்ருதி, நீ என் கூட என் வீட்ல என் பெட்ல இருக்கிறேங்கிறது இப்ப கூட என்னால நம்ப முடியல என்றான். ஸ்ருதி விகாஷை வேகமாக பார்த்தபடி, ஏன் நம்பிக்கை இல்ல என்றாள். விகாஷ் ஸ்ருதியை தன் கைகளில் இழுத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, என் வாழ்க்கையில உன்னை கொண்டு வரதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஸ்ருதி. ஆனா நீ என்ன திரும்பி கூட பார்க்காம போன. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி உன்னை மரியாதையோட என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே உன்னை நான் யாருக்காகவும் விட்டு தரதா இல்ல என்றான். அதை கேட்ட ஸ்ருதி, உனக்கு என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு விகாஷ் என்றாள். விகாஷ் ஸ்ருதியை நெருங்கி அணைத்து கொண்டு அவள் உச்சியில் முத்தமிட்டு கொண்டே, சஞ்சய் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான் என்றான். மின்மினி ஆரியனோடு போனில் பாதி வாக்குவாதம் மட்டுமே செய்திருந்தாள். அதற்குள் ஆரியன் போனை கட் செய்துவிட மின்மினி எரிச்சலில் தூங்க போனாள். அதே நேரம் நள்ளிரவில் மின்மினி மீது யாரோ ஒருவர் கை வைக்க மின்மினி பயந்து போய் எழுந்தாள். அது ஆரியன் தான் மின்மினி அருகே படுத்துக் கொண்டிருந்தான்.
போர்வைக்குள் தன் உடல் மீது அங்குமிங்கும் அலைப்பாயும் ஆரியனுடைய கைகளை மின்மினி தட்டிவிட்டு, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க என்றாள். அதை கேட்ட ஆரியன் மின்மினியை முத்தமிட்டபடி, ஐ மிஸ் யூ, அதான் சீக்கிரமா வந்துட்டேன் என்றான். மின்மினி ஆரியனை சந்தேகமாக பார்க்க விளக்கின் வெளிச்சத்தில் ஆரியன் முகம் சரியாக தெரியவில்லை. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா ஆரியன் என்று மின்மினி கேட்க, இல்லடி என் அழகு ராட்சசி என்று சொல்லிக்கொண்டே மின்மினியை அணைத்தான் ஆரியன். அப்படியே அவள் கழுத்துக்குள் முகம் புதைத்தான். ஆனால் ஆரியன் கொடுத்திருக்கிறான் என்பதை மின்மினி உணர்ந்து கொண்டாள். மின்மினி ஆரியன் முதுகில் தட்டி, 2 நாளா சார் எங்கிருந்தீங்க என்று கேட்டாள். வர வர நீ ரொம்ப கோபப்படுற மினி, நான் சொன்னா அதுக்கும் கோபப்படுவ, திட்டுவ என்று சிறு குழந்தை போல சொல்லிவிட்டு மீண்டும் மின்மினியை கட்டிப்பிடித்தான் ஆரியன். மின்மினி ஆரியனின் பலமான கரங்களில் சிக்கிக்கொண்டு, என்னது, நான் திட்டுறனா? ஈஸ்வரா, இதெல்லாம் உனக்கே எடுக்குமா? குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்தா திட்டாம பின்ன கொஞ்சுவாங்களா என்று மின்மினி கேட்டாள். ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியின் உதட்டில் முத்தமிட்டு, உன்னை லவ் பண்ண ஆசையா இருக்கு மின்மினி, அதுக்குதான் ஓடி வந்த. இந்த நேரத்துல கூட என்ன திட்டுற பாத்தியா என்றான். மின்மினி ஆரியன் முதுகில் அரைந்து, நீங்க பக்கா ஃப்ராடு, சீட்டு, என்கிட்ட பேசாதீங்க என்றாள். உண்மையத்தான் சொல்றேன் மின்மினி, நீ ஒவ்வொரு வாட்டியும் உன் அழகால என்ன சாவடிக்கிற. அழகா இருக்காளேன்னு ஆசையா பக்கத்துல வந்தா பேசியே சாவடிக்கிற. எப்படி இருந்தாலும் உன் கூட இருந்த சாவ நிச்சயம் என்றான். அவன் பேச்சை கேட்டு மின்மினி சிரிக்க ஆரம்பித்தாள். ஆரியன் குடித்துவிட்டு சிறு குழந்தை போல பேசிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் பேசிக்கொண்டே தூங்கிவிட்டான். மின்மினி அவன் முகத்தை அன்புடன் தடவி அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். ஆரியன் நிலையை பார்த்த அவளுக்கு இந்த நேரத்தில் ஓய்வு தேவை என்று புரிந்தது. அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு ஆரியன் வந்திருக்கிறான். மின்மினி தூங்கிக் கொண்டிருக்கும் ஆரியனின் காலணிகளை கழற்றினாள். கிரேசி இடியட் என்று ஆரியனை பார்த்து சிரித்தாள். மின்மினிக்கு தூக்கம் கெடவே ஆரியன் தலைமுடியை அன்புடன் வருட ஆரம்பித்தாள். ஏற்கனவே ஆரியன் அவளை நிறையவே மாற்றியிருந்தான். ஆரியனை கனிவோடு கவனித்துக் கொள்ள அவள் கற்றுக்கொண்டாள். அவனை நேசிக்க கற்றுக்கொண்டாள். கூடவே அவனுக்காக பல கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கொண்டாள். ஆம்பளைய லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லிடவே கூடாது, சொல்லிட்டா அதோட முடிஞ்சது என்றபடி ஆரியன் தலைமுடியுடன் விளையாடிக் கொண்டே மின்மினி தூங்கிவிட்டாள். காலையில் ஆரியன் மார்பில் மின்மினி தலை வைத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். யாரோ கதவை பலமாக தட்டினார்கள். ஆரியனை பார்க்க அவன் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தான். எழுந்து போய் கதவை திறக்க அங்கே விஜி மூச்சிறைக்க நின்று கொண்டிருந்தாள். போலீஸ் வந்திருக்காங்க மின்மினிக்கா, சார் எழுப்புங்க என்றாள். மின்மினி அதிர்ச்சியான குரலில், போலீஸா, இங்க எதுக்கு வந்திருக்காங்க என்று கேட்டாள். விஜி மேலும் பதற்றத்துடன், அவங்க சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க என்றாள். மின்மினி சற்று கோபத்துடன் அவளிடம், ஏதாவது உளராத விஜி என்றாள். விஜி மின்மினியை பார்த்து, உண்மைதான் சொல்றேங்கா, சார தேடிதான் போலீஸ் வந்திருக்காங்க என்றாள். இவர்கள் பேசும் சத்தம் கேட்டு ஆரியன் எழுந்து அமர்ந்தான். ஏற்கனவே மைக்ரேன் வழியால் அவனுக்கு தலை வெடிக்கும் போல இருந்ததால் அவனுக்கு இன்னமும் எழுந்திருக்க மனம் வரவில்லை. கதவருகில் மின்மினி நிற்பதை பார்த்தான். அவன் எழுந்த மின்மினியை நோக்கி சென்றான். இங்கே மின்மினி விஜய் சொன்னதை கேட்டு பயந்தாள். ஆரியன் மின்மினியிடம் வந்து அவள் தோளில் கை போட்டு, மின்மினி என்றான். ஆரியன் குரல் கேட்டு மின்மினி நடுங்கினாள். வேகமாக விஜயை வெளியே விட்டு வாயில் கதவை மூடிவிட்டு திரும்பி ஆரியனை அணைத்துக் கொண்டாள். எழப்போகாத ஆரியன் என்று பயத்தில் நடுங்கினாள் மின்மினி. மின்மினியை இப்படி பார்த்த ஆரியன் சற்று ஆச்சரியப்பட்டான். மின்மினி, என்ன ஆச்சு என்று கேட்டான். மின்மினியின் கண்கள் ஈரமாக இருந்தது. ஆரியன், நான் சொல்றது கேளுங்க, கீழே போக வேணாம், போக கூடாது என்று கத்தியபடி மீண்டும் ஒருமுறை ஆரியனை அணைத்துக் கொண்டாள். எதுக்கு நான் கீழே போக கூடாது, முதல் அது சொல்ல மின்மினி என்று ஆரியன் கேட்க, மின்மினி, போலீஸ் வந்திருக்காங்களா, உங்களை அரெஸ்ட் பண்ண போனாங்களாம் விஜய் சொன்னா, போகாதீங்க ஆரியன் என்றாள். ஆரியன் எதுவும் பேசுவதற்குள் அவனது போன் அதிர ஆரம்பித்தது. அவன் மின்மினியை தன்னிடமிருந்து விலக்க முயன்றான். ஆனால் மின்மினி அவனை விட்டு விலக தயாராக இல்லை. அப்படியே அவளை அணைத்துக் கொண்டே அவனது போனை எடுத்தான். ஆட்சியிடமிருந்துதான் அழைப்பு வந்திருந்தது. ஆரியன் அவர் சொல்வதை கேட்ட பிறகும் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்பது அவனுக்கு முன்பே தெரியும் என்பது போல அமைதியாக இருந்தான். ஆரியன் மின்மினியின் தலையில் முத்தமிட்டு பின்னர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து,
நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் பேசிட்டு வந்துடுறேன் என்றான். மின்மினி ஆரியன் இடுப்பை இறுக்கி, வேண்டாம் பிளீஸ், நீங்க இங்கிருந்து போக நான் விட மாட்டேன் என்றாள். ஆரியன் மின்மினியின் கண்ணீரை துடைத்து விட்டபடி, சொன்னா கேளு மின்மினி, அடம் பிடிக்காத, எனக்கு போலீஸ் கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு என்றான். மின்மினி மேலும் மேலும் அழ ஆரம்பித்தாள். அவள் அழுது கொண்டே, அவங்களை இங்க வர சொல்லுங்க, இங்கே பேசுங்க, எதுக்கு நீங்க கீழே போனோம் என்று அழ ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியை அணைத்து அவள் தலை கோதுகிறான். அதன் பின், எது நடந்தாலும் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் மின்மினி, நான் திரும்பி வந்துருவேன், நீ தைரியமாயிரு என்றான். மீண்டும் ஆரியனின் போன் அடிக்க ஆரம்பித்தது. ஆரியன் போன் ஸ்கிரீனை பார்த்துவிட்டு மின்மினியை அணைத்தபடி, மினி ட்ரஸ்ட் மீ, எதுவுமே தப்பா போயிடாது, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் நடக்குது, புரியுதா? எது நல்லதோ அது மட்டும் தான் நடக்கும் என்றான். நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க ஆரியன், எனக்கு தெரியும், பின்ன எதுக்கு இவங்க வந்திருக்காங்க என்று அழுதாள். ஆரியன் தன் நெற்றியை மின்மினியின் நெற்றியோடு சேர்த்து வைத்தபடி பெருமூச்சொன்றை வெளியேற்றினான். நான் சொல்றத கேளு மின்மினி, நீ என்ன நம்புறல்ல, அதான் முக்கியம். மத்த யார் என்ன பண்ணாலும் நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் என்றான். அதன்பின் ஆரியன் மின்மினியின் உதடுகளை அன்புடன் முத்தமிட்டு, இப்பதான் நீ என்ன அதிகமா லவ் பண்ணணும், புரியுதா பார்பிடால்? எனக்கும் உன் மேல ரொம்ப லவ் இருக்கு, லவ் யுவர் லாட்ஸ் என்று ஆரியன் மின்மினியை விழுவித்து விட்டு சட்டை பட்டனை போட்டுக்கொண்டு சரி செய்துவிட்டு கதவை நோக்கி சென்றான். பின் தன் பின்னால் வரும் மின்மினியை தடுத்து, நீ கீழே வர வேணாம், ரூம்ல இரு என்று கொஞ்சம் கட்டளை போல சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆரியனுடைய கடுமையான வார்த்தைகளை கேட்டு மின்மினி தன் இடத்தில் நின்றாள். ஆரியன் இறங்கி வந்ததும் ஆச்சி பதட்டமாக ஆரியனிடம் சென்று, ஆரி, இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்களேப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றார். ஆரியன் ஆச்சியை கட்டிப்பிடித்து தலையில் முத்தமிட்டு, ஒன்னும் இல்ல பாட்டி, நீங்க worry பண்ணிக்காதீங்க, எல்லாமே போயின்னு சீக்கிரமா ப்ரூவ் ஆகும், அது வரைக்கும் நீங்க கவலைப்படாம இருக்கணும், அதான் எனக்கு வேணும் என்றான். ஆரியன் ஆச்சியின் கைப்பிடித்து, ஆச்சி, நீங்க தான் ஐயாவை பத்திரமா பாத்துக்கணும், அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, மீதியெல்லாம் நான் பாத்துப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றான். அதே நேரம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆரியனுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி, ஆரியன், உங்களுக்காக நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், பணம் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு குற்றவாளி வர வரைக்கும் போலீஸ் பொறுமையா வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா என்று கேட்டார். அவர் சொல்வதை கேட்டு சிரித்த ஆரியன், முதல்ல பேசுற வார்த்தையில கவனம் வைங்க ஏசிபி, நான் இன்னும் குற்றவாளின்னு நிரூபணம் ஆகல, அது நிரூபணம் ஆகாம நீங்க என்ன அப்படி ட்ரீட் பண்ண முடியாது கூடாது, தாண்டி வேற ஏதாவது பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்றான். ஆரியன் சொன்னதை கேட்ட ஏசிபி எரிச்சலானார். இன்ஸ்பெக்டர் விகாஷ், மிஸ்டர் ஆரியன் அரெஸ்ட் பண்ணுங்க என்று உத்தரவிட்டார். அப்போது அங்கே முதல் நாள் இரவு அந்த வீட்டிற்குள் மீண்டும் காலடி எடுத்து வைத்த காந்திமதி அத்தை மீது ஆரியனுடைய பார்வை போனது. விகாஷ் ஆரியனின் கைகளில் விலங்கு மாட்டி அவனோடு அழைத்து போக ஆரம்பித்தான். காந்திமதி ஆரியனை பார்த்து வன்மமாக சிரித்தாள். ஆனால் ஆரியன் அதை அலட்சியம் செய்து அவனும் அவளை பார்த்து சிரித்தான். அதனால் எரிச்சலான காந்திமதி அவள் விரலால் ஆச்சியை நோக்கி காட்டினாள். ஆரியன் அதை பார்த்த பின் இன்னும் அதிகமாக புன்னகைக்க காந்திமதி கடுப்பானார். ஆனால் ஆச்சிக்கு இது புரிய அவரும் சிரித்தார். இப்படி இருவரும் கொஞ்சம் கூட கலங்காமல் சிரிப்பதை பார்த்து காந்திமதிக்கு கோபம் வருகிறது. ஆரியன் கைது விஷயத்தில் தான் ஜெயித்தாலும் கூட தோற்று போனது போல காந்திமதி உணர ஆரம்பித்தாள். இங்கே அறையில் மின்மினி படுக்கையில் உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டு தன் போனை எடுக்க ஓடினாள். போனை கையில் எடுத்து அன்றைய செய்திகளை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது மேலே ஆரியன் கைது பற்றிய செய்தி கட்டுரை காண்பிக்கப்பட்டது. செய்தியை படித்தவுடன் மின்மினியின் கண்கள் பெரிதாகின. சித்தார்த் அண்ணாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா ஏன் பண்ணணும் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். எந்த செய்தி லிங்குகளை கிளிக் செய்தாலும் அதில் வெளிப்படையான காரணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதனால் மின்மினி மேலும் தேட ஆரம்பித்தாள். இந்த 2 நாட்களில் என்ன நடந்திருக்கும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபுறம் ஸ்ருதி தூங்கி எழுந்தபோது மீண்டும் விகாஷ் அவளுடன் இல்லை. அநேகமாக இன்றும் அவன் சீக்கிரம் கிளம்பி இருக்கலாம். நேற்றிரவு அவர்களுக்குள் நடந்த பேச்சை நினைவு கூர்ந்த ஸ்ருதி கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்து பாத்ரூம் நோக்கி சென்றாள். அதன் பின் ஸ்ருதி தயாராகி கீழே வந்தாள். காலை நேரம் என்பதால்
அனைவரும் அவரவர் வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். இன்று ஞாயிறு என்பதால் மனஸ்வினி வீட்டில் இருந்தாள். அர்ச்சனா சமையல் அறையில் அனைவருக்கும் காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். மனுவின் வேண்டுகோளின் பேரில் இன்று காலை உணவாக பூரி கிழங்கு செய்யப்பட்டது. ஸ்ருதி வேகமாக சமையல் அறைக்கு வந்து அர்ச்சனாவிற்கு உதவ ஆரம்பித்தாள். அர்ச்சனா ஸ்ருதியின் வாடிய முகத்தை பார்த்து ஏதோ புரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதுவும் கேட்பதற்குள் வீட்டில் வேலை செய்யும் மகுடி சமையல் அறைக்கு வந்ததால் ஸ்ருதியிடம் எதையும் கேட்க முடியவில்லை. அர்ச்சனா பூரி தேய்த்து கொண்டிருந்த ஸ்ருதியை பார்த்து, ஸ்ருதிமா, விகாஷ் எழுந்துட்டானா? எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வர சொல்லு என்றாள். ஸ்ருதி அர்ச்சனாவை பார்த்து, மா, அவர் நேரமே கிளம்பிட்டாரு என்றாள். அதை கேட்ட அர்ச்சனா ஸ்ருதியை பார்த்து, இவன் எப்ப பாரு இப்படித்தான் ஸ்ருதி, சாப்பிடாம தான் கிளம்புவான். நீ போய் மத்தவங்களை வர சொல்லு என்றபடி, மகுடி, இந்த பூரிய நீ வாங்கி தேய்ச்சு கொடு என்றார். ஸ்ருதி எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியே போனாள். அவள் மனம் முழுக்க சஞ்சய் ஜாமீனில் வெளியே வந்ததுதான் ஆக்கிரமித்திருந்தது. அவன் அவளை என்ன செய்வான் என்பதை விட அவன் விகாஷை ஏதாவது செய்து விடுவானோ என்கிற பயம் வந்தது. சிதம்பர விலாஸ் வீட்டில் மின்மினி தன் படுக்கையில் இருந்தாள். அவளால் கொஞ்சம் கூட அசைய முடியாதபடிக்கு அவள் மனம் இறுகி கிடந்தது. அவள் மீண்டும் தனது தொலைபேசியை எடுத்தாள். மீண்டும் செய்தி பகுதியை ஸ்க்ரோல் செய்ய ஆரம்பித்தாள். தலைப்புச் செய்தியை படித்த மின்மினிக்கு ஒரு கணம் தலை சுற்றியது. மின்மினி பார்த்த செய்தியுடன் அதை நிரூபிக்கும் வகையில் ஒரு வீடியோவும் இருந்தது. அதை பார்த்த பிறகு மின்மினியால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. மின்மினி போனை கையில் எடுத்து, இது போய் வீடியோ, என்னோட ஆரியன் இதெல்லாம் பண்ண மாட்டாரு என்றபடி கத்திவிட்டு விரைவாக செய்தியை அணைத்துவிட்டு நிவாசினிக்கு போன் செய்தாள். ஆனால் மின்மினியின் அழைப்பை நிவா எடுக்கவில்லை. மின்மினி கோபமாக போனை கட்டிலில் வீசி எறிந்துவிட்டு மீண்டும் குப்பரப்படுத்தி யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் பார்த்த அந்த வீடியோ மின்மினியின் மனதில் மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டிருந்தது. செய்தி கட்டுரையில் ஆரியன் மற்றும் சித்தார்த் இருவரையும் பற்றி தடிமானான வார்த்தைகளில், ஆரியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பங்குதாரர்களுக்குள் பலத்த சண்டை, திரு ஆரியன் மெய்யப்பனும் திரு சித்தார்த்தும் பங்குதாரரை அடித்து வன்முறையை கையாண்டதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதிய பங்குதாரர் வின்சென்ட் மனைவி ஜார்ஜினா வெளிநாட்டைச் சேர்ந்தவர். அவர் மீதான பேராசையில் இது நடந்திருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. வின்சென்ட் மனைவி ஜார்ஜினா இதற்கெல்லாம் ஒத்துழைக்காததால் பெண் என்றும் பாராமல் அவர் மீதும் ஆரியன் கையை ஓங்கினார். கண்மண் தெரியாமல் காமத்தால் ஆடும் ஆரியனை அடக்க யாரும் முன்வராத நிலையில் வெளிநாட்டு பெண் ஜார்ஜினா ஆரியன் மீது பாலியல் வன்முறை குற்றத்தை சுமத்தி இருக்கிறார். பல நாள் திருடன் இன்றைக்கே அகப்பட்டு விட்டான் என்று செய்திகள் நடந்தவற்றை விவரித்தன. வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது ஆரியன் சித்தார்த் இருவரும் ஜார்ஜினாவை வற்புறுத்துகிறார்கள் என்பது போலத்தான் இருந்தது. ஆனால் எதற்காக வற்புறுத்துகிறார்கள் என்பது அதில் தெளிவாக இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் என்று செய்திகள் மீண்டும் ஜாக்கிரதையாக பேசிக் கொண்டிருந்தன. தீவிரமாக படித்துக் கொண்டிருக்கும் போது போன் அடித்ததால் மின்மினி சட்டென்று எழுந்தாள். அழைப்பை எடுத்ததும் நிவா, ஹலோ என்றாள். ஹலோ நிவா என்றபடி மின்மினி அழுதாள். மின்மினியின் குரலை கேட்டதும் நிவாவுக்கு அவள் மனநிலை புரிந்தது. அவள் நிதானமாக மின்மினியிடம், இழுவா மின்மினி, நான் இங்குதான் இருக்கேன் என்றாள். மின்மினி அழைப்பை துண்டித்துவிட்டு வேகமாக துப்பட்டாவை அணிந்து கொண்டு கீழே சென்றாள். கீழே அமர்ந்த நிவா வசதியாக ஜூஸ் குடித்துக் கொண்டிருக்க ஆச்சியும் யசோதாவும் அவள் அருகில் அமர்ந்திருந்தார்கள். நிவாஷினியை பார்த்தால் இந்த விஷயங்களுக்காக அவள் வருத்தப்பட்டது போல கொஞ்சம் கூட தெரியவில்லை. மின்மினி இறங்கி வந்ததும் ஆச்சியை பார்த்ததும் அவள் அருகில் சென்று கட்டிப்பிடித்துக் கொண்டு, ஆச்சி, இதெல்லாம் போய், அவர் இப்படியெல்லாம் பண்றவர் இல்ல, ஜார்ஜினா ஒரு கிரிமினல், அவதான் ஏதோ பண்ணிருக்கணும் என்றாள். மின்மினிக்கு ஆரியன் மீது நம்பிக்கை இருந்தது. அவளுடைய ஆரியன் ஒருபோதும் அப்படியான ஒரு செயலை செய்ய மாட்டான் என்று அவள் உறுதியாக இருந்ததை பார்த்த ஆச்சிக்கு நிம்மதி வந்தது. ஆச்சி மின்மினியின் முதுகை தடவி கொடுத்தபடி மின்மினியை அமைதிப்படுத்த முயன்றார். உனக்கு ஆரியன் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும், நீ சும்மா இரு, இத பத்தி அதிகம் கவலைப்படாது. நாம யாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணல, நமக்கு ஒரு குறையும் வராது. ஆரியனுக்கும் சித்தார்த்துக்கும் நல்லத மட்டுமே சொல்லி வளர்த்திருக்கோம், அவங்களுக்கும் ஒன்னும் ஆகாது. எல்லாத்தையும் அந்த லிங்க ரூபம் அரூபமா பாத்துக்கிட்டு இருக்கோம், அது எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கும் என்றார். நிவா மின்மினியிடம் வந்து அவள் தோளில் கை போட்டு, கவலைப்படாத மின்மினி, 2 பேரும் சீக்கிரமா வந்துருவாங்க என்றாள். மின்மினி நிவாவை மேலும் கீழும் பார்த்தாள்.
அவளுக்கு நிவா மீது கோபம் இருந்தது. ஆனால் அவள் கர்ப்பமான வயிற்றை பார்த்தபடி அவள் கவலைப்பட்டால் வயிற்றிற்குள் இருக்கும் குழந்தைக்கு சிரமம் வரும் என்பதாலேயே அவள் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பது தெரிந்தது. மின்மினி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவள் மீண்டும், ஆச்சி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. யார் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? எப்படி அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர்றது? நான் போய் அவரை கூட்டிட்டு வர அவரை அங்க இருக்க விட மாட்டேன் என்ற மின்மினியை பார்த்து ஆச்சி சிரித்துவிட்டு மின்மினியின் கண்ணங்களை கிள்ளிக்கொண்டே, நீ ஒன்னும் பண்ண வேணாம் தங்கம், ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணிட்டோம். சித்தார்த் அப்பா மகாதேவன் மாமா கூட போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரியன் சித்தார்த் 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவாங்க என்றார். ஆச்சி பேச்சு கேட்டு மின்மினி ஓரளவு அமைதியடைந்தாள். அப்போதுதான் அங்கே இருந்த காந்திமதி மீது அவள் கண்கள் விழுந்தது. ஆனால் இந்த பதட்டமான நேரத்தில் ஆச்சியிடம் காந்திமதி பற்றி சொல்வது சரியாக இருக்காது என்று அவளுக்கு தோன்றவே எதுவும் பேசாமல் அமைதியாயிருந்தாள். அங்கே காவல் நிலையத்தில் ஆரியன் மற்றும் சித்தார்த் இருவரும் ஏசிபி முன் அமர்ந்திருந்தனர். ஏசிபி பெருமிதத்துடன் அவர்களை பார்த்து, நீங்க 2 பேரும் ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்திருக்கீங்க, நேரடியா குற்றத்தை ஒப்புக்கிறீங்களா இல்லையா என்று கேட்டார். ஏசிபி ஆரியனை நெருங்கி வந்து, மிஸ்டர் ஆரியன், உங்க வைஃப் தான் பேரழகின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்ப கூட உங்களுக்கு மத்தவன் பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசை போக மாட்டேங்குது இல்ல? மிஸ்டர் சித்தார்த், உங்க பொண்டாட்டி கூட மாசமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா கூட உங்களுக்கு இன்னொரு பொம்பளை மேல ஆசை தீர மாட்டேங்குது இல்லையா? உங்க பணக்கார ஆளுங்களுக்குள்ள என்னென்ன கன்றாவியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். காசு வச்சு ஐபிசி செக்ஷனை விலைக்கு வாங்கிடுறீங்கல்ல. இந்த தடவை அது முடியாது. ஏன்னா நீங்க 2 பேரும் சிக்கினது என்கிட்ட. நான் இதை ஈஸியா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க என்றார். ஏசிபி பேச பேச ஆரியன் சிரிக்க தொடங்கினான். ஏசிபி மற்றும் அங்கு நின்றிருந்த அனைவரும் ஆரியனை பார்க்க ஆரம்பித்தனர். சட்டென்று சிரிப்பை நிறுத்திய ஆரியன் இப்போது ஏசிபியை பார்த்து கொண்டே, உன் பொண்டாட்டியை விட மத்தவன் பொண்டாட்டி மேலதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதான் எவன் பொண்டாட்டி அழகா இருக்கா, எவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானெல்லாம் நீ கணக்கெடுத்துட்டு இருக்க. நீ இப்பதான் புதுசா இந்த சென்னைக்கு மாத்தலாய் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. பழைய ஆளுங்கன்னா இப்படியெல்லாம் இங்க முன்னாடி பேசி இருக்க மாட்டாங்க. ஏன்னா they know me என்றான். ஆரியன் இதெல்லாம் சொல்ல காரணம் ஏசிபியின் பேச்சு ஆரியனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்பதுதான். ஏசிபி ஆரியன் மற்றும் சித்தார்த் இருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நடந்த நிகழ்வுக்கு இடையில் கொண்டு வந்தார். அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. மின்மினி அழகாக இருக்கிறாள், இல்லாமல் போகிறாள், அது பற்றி பேச ஆரியனுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது. இந்த ஏசிபி எதற்காக அதையெல்லாம் பேசுகிறார் என்று அவன் எரிச்சலானான். ஆரியன் ஒரு ராஜாவை போல தனது இருக்கையில் அமர்ந்து ஏசிபியை பார்த்து, நீங்க பேசினதிலே ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஏசிபி, என் பொண்டாட்டி அழகா இருக்கா, அது நிஜம்தான். அவளை பார்த்தா நான் என்ன தொலைச்சிருவேன், அவ என்னோட தேவதை என்றான். ஆரியன் பேச்சை கேட்டு சித்தார்த் சிரித்தான். அங்கிருந்த நாற்காலியில் சாய்ந்த ஆரியன், உனக்கு யார் இந்த பதவியை கொடுத்ததுன்னு புரியல. நாங்க லிமிட் தாண்டி குடிக்கல. சரி, ஓகே, ப்ரூவ் பண்ணுங்க. ஜார்ஜினாவ நாங்க எதுக்காக கம்பல் பண்ணோன்னு ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? இருந்தா அதுக்கப்புறம் மேல சொன்ன வார்த்தையெல்லாம் பேசுங்க. இல்லனா நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே அதுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் என்றான் கூலாக. ஆரியன் சொன்னதை கேட்ட ஏசிபி கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தான். ஆரியன் தன்னை எல்லார் முன்பும் கிண்டல் செய்கிறான் என்று உணர்ந்தான். ஆரியன் பேச்சால் அங்கிருந்த அனைவரும் கொஞ்சம் தளர்ந்தார்கள். ஆரியன் குற்றவாளி என்பதை நிரூபிக்கும் வரை அவனை கடுமையாக நடத்தக்கூடாது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதில் விகாஷும் ஒருவன். ஏசிபி ஆரியன் பக்கம் திரும்பி பிறகு கோபமாக அவனை பார்த்து, மிஸ்டர் ஆரியன், நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க என்றார். ஏசிபியின் பேச்சு கேட்டு இம்முறை இடையில் குதித்த சித்தார்த், உங்களுக்கு எங்க மேல போறாம அதுல நீங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் புலம்புவீங்க, நாங்க அதுக்கு ஒத்துழைக்கணுமா ஏசிபி என்றான். அதே நேரம் ஏசிபியின் போன் அடிக்க இருவரையும் விட்டுவிட்டு போன் அருகே சென்றார் ஏசிபி. சித்தார்த் சிரித்துக் கொண்டே இருக்கையில் அமர்ந்தான். சித்தார்த் சிரித்துக் கொண்டே ஆரியனை பார்த்து, வின்சென்ட் என்னவோ பிளான் பண்றான்னு கெஸ் பண்ணேன்டா, ஆனா இவ்வளவு கேவலமான பிளான் போடுவான்னு நான் யோசிக்கவே இல்ல. நம்மள பழிவாங்க அவன் பொண்டாட்டி ஜார்ஜினா வசிங்கப்படுத்தி இருக்கான் பாத்தியா என்றான். ஆரியன் இன்னும் அமைதியாக இருந்தான். அவன் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் புரியவில்லை. போனை எடுத்து பேச போன ஏசிபி இன்னும் போனிலேயே பேசிக் கொண்டிருக்க சித்தார்த்திற்கு போர் அடித்தது. அவன் அருகே நின்றிருந்த விகாஷை பார்த்து, ஹே ப்ரோ,
ப்ளீஸ் கம் ஹியர் என்றான். இன்ஸ்பெக்டர் விகாஷ் சித்தார்த் அருகே வந்தான். சொல்லுங்க என்றான். சித்தார்த் அவன் யூனிஃபார்மில் இருந்த பேட்சை பார்த்துவிட்டு, விகாஷ், டூ மீ எ ஃபேவர் என்றான். விகாஷ் சிரித்துக் கொண்டே, சொல்லுங்க ப்ரோ, முடிஞ்சா செய்றேன் என்றான். அதை கேட்ட சித்தார்த் முகத்தில் புன்னகை மறந்து கோபம் கொப்பளித்தது. உன்கிட்ட அப்புறமா வரேன் என்றான். விகாஷ் சிரித்துக் கொண்டே தன் இடத்திற்கு திரும்பினான். அப்போது வின்சென்ட், ஏசிபி மற்றும் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவருடன் ஆரியன் மற்றும் சித்தார்த்திடம் வந்தான். ஆரியன் அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தான். இங்கே வீட்டில் வெளியே போன மகாதேவனும் அவர் மகனும் திரும்பி வந்தார்கள். எரிச்சலோடு சோஃபாவில் அமர்ந்த சித்தார்த் அப்பா மோகனசுந்தரம் யசோதாவிடம், வின்சென்ட் கேஸ் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இன்னைக்கு சண்டே வேற, 2 பேரையும் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. வேணும்னே தான் இந்த சண்டே அரெஸ்ட் நடந்திருக்கு. யாரோ வின்சென்ட்டுக்கு பின்னாடி இருக்காங்க என்றார். அதை கேட்ட யசோதா மற்றும் ஆச்சியின் முகங்கள் வெளிறியது. அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். நிவா, மின்மினி இருவரும் மின்மினியின் அறையில் இருந்தனர். ஆச்சிக்கு திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தது. கவலைப்படாத சுந்தர், என்கிட்ட ஒரு வழி இருக்கு என்றார். வீட்டை விட்டு வெளியேறும்போது ஆச்சிக்கு ஆரியன் சைகை செய்துவிட்டு போனது நினைவுக்கு வந்தது. இந்த டென்ஷனால் அவர் அதனை மறந்திருந்தார். ஆனால் இப்போது நினைவுக்கு வந்தவுடன் அவர் வேகமாக எழுந்து வெளியேற யசோதா மற்றும் மோகனசுந்தரம் இருவரும் ஆச்சியையே பார்த்து கொண்டிருந்தனர். யசோதா அவர் கணவரிடம், உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா என்றார். இல்லை என்று மோகனசுந்தரம் தலையை ஆட்டினார். மாலையில் இருந்து இரவாகியும் ஆரியன், சித்தார்த் இருவரும் இன்னும் வரவில்லை. மின்மினி கலவரப்பட்டு பால்கனியில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அன்றைக்கு நீண்ட நேரம் அவள் ஐயா அருகில் அமர்ந்து அவருடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஐயாவின் உடல்நிலை காரணமாக அவருக்கு இந்த விஷயம் பற்றி எந்த தகவலும் தரப்படவில்லை. மின்மினியும் ஐயாவிடம் எதுவும் சொல்லாமல் தவிர்த்தாள். மின்மினி இப்போது ஒரு இடத்தில் நின்று வானத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் கண்களில் மீண்டும் ஒருமுறை கண்ணீர் பெருகியது. கண்ணீரை துடைத்துவிட்டு, ஆச்சி வேற இந்த நேரத்துல எங்க போனாங்க என்று தனக்குள் முணுமுணுத்தாள். மின்மினிக்கு திடீரென கோபம் வந்தது. ஆரியம் வீட்டுக்கு வரட்டும், அந்த ஜார்ஜினா முடிய நானே மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட போறேன் பாரு என்று அவளுக்குள்ளாகவே பேசினாள். அதே நேரம் விஜி உள்ளே வந்தாள். அவள் முகம் சந்தோஷமாக இருந்தது. விஜி, அக்கா, சார் வந்துட்டாங்க என்றாள். மின்மினி விஜய் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து விஜியை கட்டிப்பிடித்தாள். தேங்க்ஸ் விஜி என்றபடி ஆரியனை பார்க்க ஓடினாள். அவள் படிக்கட்டில் இறங்கும் நேரம் ஆரியனும் சித்தார்த்தும் ஹாலில் எல்லோரோடும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மின்மினி சந்தோஷமாக படிகளில் இறங்கி வர அவள் கொலுசு சத்தம் கேட்டு ஆரியன் அவளை திரும்பி பார்த்தான். அதன்பின் அவசரமாக சித்தார்த்துடன் வெளியே போனான். ஆரியனை பார்த்து ஓடி வந்து கொண்டிருந்த மின்மினி ஆரியன் அப்படி செய்ததும் அதிர்ந்து போய் நின்றாள். ஆரியன் வெளியே செல்வதை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆச்சி திரும்பி மின்மினி பின்னால் வருவதை பார்த்து அவள் அருகில் வந்து, டென்ஷன் ஆகாத, அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கதான் போயிருக்கான் என்றார். ஆச்சியின் வார்த்தைகளை கேட்டதும் மின்மினி லேசாக சிரித்தாள். ஆரியன் அவளை சந்திக்காமல் செல்வது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் அவள் சாதாரணமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டே, ஆச்சி, இனிமே அவர் போலீஸ் ஸ்டேஷன் போக வேணாம் தானே என்று கேட்டாள். ஆச்சி மின்மினியின் தலையில் தட்டி, இல்லம்மா, போக வேணாம், ஏன்னா ஜார்ஜினாவும் வின்சென்ட்டும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாங்க என்றார். ஆச்சியின் வார்த்தைகளை கேட்டு மின்மினி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். அவள் ஏதோ சொல்ல முற்பட்ட போது ஆச்சி அவளை குறுக்கிட்டு, தேவையில்லாம உன் குட்டி மூளைய போட்டு கசுக்காத, எல்லாம் ஆரியன் பார்த்துப்பான், நீ போய் படு என்றார். ஆச்சியின் பேச்சை கேட்டு மின்மினி சரி என்று தலையசைத்தாள். ஆனால் அவள் குட்டி மூளை அப்போதுதான் அதிகமாக வேலை செய்தது. ஜார்ஜினா போன்ற ஒரு பெண் தான் கொடுத்த கம்ப்ளைண்டை எப்படி ஈஸியாக வாபஸ் வாங்குவாள் என்பது அவளுக்கு புரியாத புதிராக இருந்தது. வாபஸ் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவள் எதற்காக ஆர்கனை போலீசில் சிக்க வைத்தாள் என்று பல்வேறு விஷயங்களை யோசித்தபடி மின்மினி படியேற ஆரம்பித்தாள். மின்மினி மீண்டும் அவள் அறைக்கு சென்றிருந்தாள். ஆச்சி தன் அறைக்கு செல்லாமல் காந்திமதி அறையை நோக்கி சென்றார். காந்திமதி யாரோட போனில் பேசுவதை பார்த்த ஆச்சி அவள் முன் நின்று, இந்த முறை நீ தப்பிக்க முடியாது காந்திமதி, செஞ்ச வினைக்கு பதில் சொல்லாம உன்னால போக முடியாது. இதுவரைக்கும் நடந்த மாதிரி இந்த வாட்டியும் நீ தப்பிச்சிடலான்னு கனவு காணாத, நீ இத்தோட முடிஞ்ச என்றார். அதை கேட்ட காந்திமதி அதிர்ந்து போனாள்.
காந்திமதி யாரோடோ போனில் பதட்டமாக பேசுவதை பார்த்த ஆச்சி, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த வாட்டி நீ தப்பிக்க முடியாது காந்திமதி என்றார். ஆச்சியை பார்த்ததும் காந்திமதி அழைப்பை துண்டித்தாள். ஆச்சி சிரித்துக்கொண்டே, என் ஆரியனை அசிங்கப்படுத்த நீ இவ்ளோ சீப்பா யோசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்றார். அதை கேட்ட காந்திமதி ஆச்சி மீது மிகவும் கோபமாக இருந்தார். ஆனால் அதை காட்டிக்கொள்ள நேரம் இது அல்ல என்பதால் அவள் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாள். ஆனால் ஆச்சி சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் ஆரியனை உயிரோட விட மாட்டேன் என்று ஒரு நயவஞ்சக புன்னகையுடன் சொன்னாள். ஆச்சி அதை கேட்டதும் கோபமடைந்து காந்திமதி கன்னத்தில் அறைந்தார். உன் அசிங்க முடிச்ச வாயால என் பேரை கூட சொல்லாத. உனக்கு ஒரு ஆபத்துன்னா உடனே இவ்ளோ யோசிக்கிறியே. எவ்வளவு ஒரு வெளிநாட்டுக்காரி மேல இருக்கிற அக்கறை உனக்கு மின்மினி மேல என்னைக்காவது இருந்திருக்கா சொல்லு? உனக்கு இந்த சொத்து வேணுங்கிறதுக்காக எங்க வம்சத்தையே அழிக்க வந்தவ நீ. இன்னொரு தரம் என் பேரை சொல்லாத என்று ஆச்சியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் தீயாக இருந்தன. ஆனா கவலைப்படாத காந்திமதி, நீ எங்க மின்மினியை கஷ்டப்படுத்தின அளவுக்கு நாங்க எதுவும் உன்னை பண்ணிட மாட்டோம். என் பேரன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல என்றார். காந்திமதி ஆச்சியை பார்த்து, நான் மின்மினி குழந்தைய கொல்ல நினைச்சது உண்மைதான், நான் ஒப்புக்கிறேன். ஆனா நான் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே குழந்தை தானாவே கலைஞ்சிருச்சு, அதான் உண்மை. இப்ப கூட நான் ஜார்ஜி நாட்டை தான் பேசிட்டு இருந்தேன். கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொன்னேன். என்ன நம்புங்க பெரியமா என்று நாடகம் ஆடிய காந்திமதியை பார்த்து இகழ்வாக சிரித்துக் கொண்டே, உன் சந்தோஷத்தை நான் அவ்வளவு ஈஸியெல்லாம் கெடுத்துற மாட்டேன். என் பையன் மெய்யப்பனுக்கும் உமையாளுக்கும் நீ பண்ணதுக்கு பதில் சொல்ற நேரம் வந்துருச்சு. ஆரியனுக்கும் அவ அப்பா அம்மா சாவு பத்தின உண்மை தெரிய வேண்டிய நேரம் இது. எல்லாத்தையும் சொல்ல தயாரா இரு காந்திமதி என்று சொல்லிவிட்டு ஆச்சி காந்திமதி ரூமை விட்டு வெளியே வந்தார். ஆச்சி முகத்தில் சோகம் மின்னியது. ஆரியனை பொறுத்தவரை காந்திமதி ராஜருக்கு நடந்த விஷயங்களுக்கு பழிவாங்கத்தான் இதையெல்லாம் செய்கிறார் என்பதாக நினைக்கிறான். உண்மையில் ஆரியனுக்கு தெரிந்தே ஆக வேண்டிய சில உண்மைகள் அகற்றப்படாமல் அப்படியே புதைக்கப்பட்டிருந்தன. இனி அதையெல்லாம் தோண்டி எடுத்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக ஆச்சி உணர்ந்தார். இங்கே மின்மினி படுக்கையில் படுத்துக்கொண்டு தனக்குள் பேசிக் கொண்டிருந்தாள். என்ன ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டு போயிருக்கலாம்ல ஆரியன்? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் அவ்வளோதான் இல்ல, உங்க பொண்டாட்டியவே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டீங்க தானே. இனி நானும் அதே மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்டாதான் என் பெயின் உங்களுக்கு புரியும் என்று குப்புறப்படுத்த புலம்ப ஆரம்பித்தாள் மின்மினி. மறுபுறம் விகாஷ் வீட்டிற்கு வந்தபோது ஸ்ருதி டைனிங் ரூமில் இல்லை, கிச்சனில் இல்லை, அவர்களுடைய ரூமிலும் அவளை காணவில்லை. விகாஷ் மீண்டும் மொட்டை மாடி வரை தேடி பார்த்தான். ஆனால் ஸ்ருதியை எங்கும் காணவில்லை. ஸ்ருதியை தேடி கழித்து போயிருந்த விகாஷ் உடை மாற்றிவிட்டு உணவு சாப்பிட்டு விட்டு வந்தான். எங்க போயிருப்பா இவ? ஒருவேளை மனு ரூம்ல இருப்பாளோ? இந்நேரத்துக்கு மனு ரூம் கதவை தட்டினா அவ வேற 1000 கேள்வி கேட்பாளே. என்ன பண்ணலாம் என்று விகாஷ் யோசித்துக் கொண்டே எழுந்து மனுவின் அறை நோக்கி சென்றான். அதே நேரம் ஸ்ருதி அவனுக்கு எதிரே வேகமாக வந்து அவன் மீது மோதினாள். விகாஷ் ஸ்ருதியை பார்த்து, எங்க போன ஸ்ருதி? உன்னை காணாம நான் என்னெல்லாம் யோசிக்கிறது என்று கேட்டான். ஸ்ருதி எதுவும் பேசாமல் அவர்களுடைய ரூமிற்கு போக ஆரம்பித்தாள். இருவரும் அறைக்குள் நுழைந்தனர். விகாஷ் கதவை மூடி, எங்க போயிருந்த ஸ்ருதி என்று கேட்டான். ஸ்ருதி இன்னும் அமைதியாக இருந்தாள். என்ன கேட்டாலும் மௌனமாக இருக்கும் ஸ்ருதியை பார்த்து விகாஷ் எரிச்சல் அடைய ஆரம்பித்தான். உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், எங்க போனேன்னு கேட்டேன். அதை கேட்ட ஸ்ருதி கோபமாக விகாஷிடமிருந்து கைகளை விலக்கி கொண்டே, உன்கிட்ட நான் பேசாம இருக்கேன்னா நான் உன் மேல கோபமா இருக்கேன்னு அர்த்தம். போலீஸ் ஆபீசருக்கு இதெல்லாம் கூடவா தெரியாது என்றாள். ஸ்ருதியை ஆச்சரியத்துடன் பார்த்த விகாஷ், ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்கு கோவப்படுற என்று கேட்டான். ஸ்ருதியும் எதுவும் பேசாமல் கோபமாக விகாஷை பார்த்து நடக்க ஆரம்பிக்க விகாஷ் பின்வாங்க ஆரம்பித்து சுவற்றிற்கும் ஸ்ருதிக்கும் நடுவே மாட்டிக்கொண்டான். ஸ்ருதி விகாஷின் மிக அருகில் நின்று பின், தினமும் நீ என்ன தூங்க விட்டுட்டு காணாம போயிடுற. இதே மாதிரி நாளைக்கு நடந்தா நீ ஹால்ல தான் படுக்க வேண்டியிருக்கும், பாத்துக்க என்று ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள். அதை கேட்ட விகாஷ் புன்னகைத்தபடி அவள் உதடுகளில் முத்தமிட்டு, ஓ, நான் கேட்காமலேயே பல பெர்மிஷன்ஸ் கிடைக்குது போல என்றான். விகாஷ் முத்தமிட்டதும் ஸ்ருதி ஆச்சரியமடைந்து, என்ன பண்ண, எதுக்கு கிஸ் பண்ற, நான் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல என்றாள். விகாஷ் மீண்டும் ஒருமுறை ஸ்ருதி உதடுகளில் முத்தமிட்டு, உன்னால
என் மேல கோவப்பட முடியாதுடி, என் கியூட் குலாப் ஜாமுன் என்று சொல்ல விகாஷ் சொன்னதை கேட்ட ஸ்ருதி முகம் சிவந்தாள். இவ்வளவு நேரமும் விகாஷிற்கு வெகு அருகில் தான் நிற்பதை உணர்ந்தாள். வேகமாக விலகி படுக்கைக்கு செல்ல நினைத்தவள் ஏதோ யோசித்துக் கொண்டே திரும்பி விகாஷை சுவரோடு சேர்த்து சாய்த்தாள். அடுத்த நொடி அவன் உதடுகளில் அவள் உதடுகள் பதிந்தன. விகாஷ் ஆச்சரியத்தில் கண்களை வெறித்தான். ஸ்ருதி கண்களை மூடினாள். காதலுக்கு நடுவேயான நிர்பந்த முத்தங்கள் எப்போதுமே தித்திக்கும் என்பதால் விகாஷ் அந்த ருசியை சுவைக்க ஆரம்பித்தான். அவன் அத்துமீறுவதை உணர்ந்த ஸ்ருதி விகாஷிடமிருந்து பிரிந்து நேராக குளியல் அறைக்கு ஓடினாள். ஆனால் பாதி சுவைத்துக் கொண்டிருக்கும் பழத்தை யாரோ பிடுங்கியது போல விகாஷ் ஏமாற்றமானான். வேகமாய் ஓடி பாத்ரூம் கதவை தட்ட ஆரம்பித்தான். ஓய், என்ன பாதியில போற? மீதி முத்தத்தை நான் யாருக்கிட்ட போய் வாங்குறது? வெளியில வா என்றான். கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதி வெளியே வந்தாள். ஆனால் வேண்டுமென்றே புடவை தலைப்பால் முகத்தை கட்டியபடி வேகமாக கட்டலுக்கு சென்று அமர்ந்து கொண்டாள். விகாஷ் அவளை குழப்பமாக பார்த்தபடி அவன் அவளிடம் வந்து, இதென்ன, நான் உன்னை கிஸ் பண்ணாம இருக்க பாதுகாப்பா என்றான் சிரித்தபடி. அவன் சொல்வதை கேட்ட ஸ்ருதி, முட்டாள் விகாஷ், நான் இப்ப வெக்கப்படுறேன், அது கூட புரியாம போலீஸ் ஆயாச்சு என்றாள். அவள் சொல்வதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்த விகாஷ், ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு நீ எதுக்கு இவ்வளவு வெக்கம் காட்டுற என்றான். விகாஷ் சொல்வதை கேட்டு எரிச்சல் அடைந்த ஸ்ருதி முகத்தை மறைத்திருந்த புடவையை எடுத்து விட்டபடி, நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிதான், ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்றப்போ வெக்கப்படுவோம். உங்க பாய்ஸ் மாதிரி எல்லாம் வெக்கம் இல்லாம தெரிய எங்களால முடியாது என்றாள். விகாஷ் அவள் பேச்சை கேட்டு மீண்டும் சிரித்துக் கொண்டே, நீ மெச்சூரான பொண்ணுன்னு நம்பிதானே கல்யாணம் பண்ண, அப்ப நான் ஏமாந்துட்டேன் போலையே என்றான். ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டு முகத்தை உயர்த்தினாள். விகாஷ் குனிந்து அவள் கழுத்தில் முத்தமிட்டான். ஸ்ருதி சட்டென பதறி போய் கட்டிலின் உள்ளே நகர்ந்தபடி, நான் வெக்கப்படுறேன்னு சொன்ன ஆபீசர், கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டாப் பண்றீங்களா பிளீஸ் என்றாள். ஸ்ருதி சொல்வதை கேட்டுவிட்டு விகாஷ் படுக்கையில் ஏறி அவளை தன் அருகில் இழுத்தான். ஏய் சண்டக்காரி, இப்பதான் முத்தம் கொடுத்துருக்க, அதுக்கே இவ்வளவு வெக்கப்பட்டீனா அடுத்தடுத்த விஷயங்கள் பண்றப்ப எவ்வளோ வெக்கப்படுவ என்றான். அவனின் பேச்சை கேட்டு முகம் சிவந்து அவனை கட்டிக்கொண்டாள் ஸ்ருதி. இந்த திடீர் செயலால் விகாஷ் சமநிலை குலைந்து ஸ்ருதியோடு படுக்கையில் விழுந்தான். விகாஷின் முகத்தை அவ்வளவு நெருக்கத்தில் பார்க்க முடியாமல் ஸ்ருதி வேறெங்கோ பார்த்தாள். பஞ்சு பொதி போல் இருக்கும் ஸ்ருதியை விகாஷ் ஆசையோடு பார்த்தான். கொஞ்ச நேரம் காதலில் இருவரும் பரஸ்பரம் தொலைந்து போக விரும்பினார்கள். ஸ்ருதி விகாஷ் பக்கம் முகத்தை திருப்பி தன் மேல் கிடந்தவனை பார்த்து, போது எந்திரி விகாஷ் என்றாள் மெதுவாக. ஆனால் விகாஷ் எழுந்து கொள்ளாமல் ஸ்ருதியையே பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ருதி மீண்டும் ஒரு முறை, பிளீஸ் நகரு, உன் போலீஸ் பாடி வெயிட்டெல்லாம் என் மேல இறக்காத என்றாள். ஸ்ருதி குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்த விகாஷ் வேகமாக எழுந்து தன் இடத்தில் படுத்துக் கொண்டான். ஸ்ருதி வேகமாக திரும்பி படுத்தாள். அவளது இதய துடிப்பு அதிக சத்தத்தை எழுப்பியது. ஒருவேளை அவளோடு நெருக்கமாக இருந்த விகாஷ் கூட அதை உணர்ந்திருக்கலாம். விகாஷ் கண்களை திறந்த போது அவனது பார்வை ஸ்ருதியின் முதுகில் விழுந்தது. இவ்வளவு அருகே ஸ்ருதியை பார்த்த விகாஷ் தொண்டை வறண்டு போக ஆரம்பித்தது. அவன் தன்னை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக் கொண்டானோ அவ்வளவுக்கும் இன்று அவன் எல்லை மீற விரும்பினான். லேசாய் பூசின தேகத்தோடு இருக்கும் ஸ்ருதியின் வளைவுகள் விகாஷின் இதயத்தை கிளறிக் கொண்டிருந்தது. ஆசையோடு அவளை தொடப்போனவன் கைகளை பின்னால் இழுத்து கொண்டு அங்கிருந்து எழுந்தான். விகாஷ் எழுந்திருக்கும் சத்தம் ஸ்ருதிக்கும் கேட்டது. ஆனால் அவள் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக படுத்திருந்தாள். அப்போது விகாஷ், எந்திரி வா, நம்ம வாக்கிங் போலாம் என்றான். விகாஷ் சொன்னதும் ஸ்ருதி கண்களை திறந்தாள். அவள் எழுந்து உட்கார்ந்து புடவையை சரி செய்தபடி, இந்நேரத்துக்கா? மணி 11 ஆச்சு என்றாள். அவன் அவள் அருகே வந்து அவள் கையை பிடித்து கொண்டு, நான் கூட இருக்கிறப்ப நீ ஏன் டே அண்ட் நைட் பத்தி எல்லாம் கவலைப்படுற என்றான். கலைந்திருந்த தலைமுடியை நேராக்கிக் கொண்டே தலையை ஆட்டினாள் ஸ்ருதி. விகாஷ் அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு, போயிட்டு இந்த சாரிய மாத்திட்டு சுடி போடு, இந்த சாரி தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்றான். அதை கேட்ட ஸ்ருதி வெட்கப்பட்டபடி தன்னுடைய உடைகள் இருக்கும் அலமாரி அருகே போனாள். ஒரு வெண்ணிற சல்வாரை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து இருவரும் அமைதியாக வீட்டை விட்டு வெளியே வந்தனர். அப்போது இரவு 11 மணி ஆகிவிட்டதால் வீட்டில் உள்ள அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். விகாஷ் தனது புல்லட்டை எடுத்து ஸ்ருதியை உட்கார சொன்னான்.
ஸ்ருதி எப்போதும் போல ஒரு பக்க கால் போட்டு உட்கார போக, இப்படி நீ இனிமே உட்கார தேவையில்ல என்றான். விகாஷ் சைகையை புரிந்து கொண்ட ஸ்ருதி மீண்டும் கால்களை 2 பக்கம் போட்டபடி புல்லட்டில் அமர்ந்தாள். ஸ்ருதி அமர்ந்தவுடன் விகாஷ் அவள் 2 கைகளையும் பிடித்து அவளை தன்னருகில் இழுத்து கைகளை வயிற்றில் வைத்து இறுக்கிக் கொண்டான். இப்போ ஓகே, நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் என்றான். அவன் செயலை பார்த்து சிரித்த ஸ்ருதியும் விகாஷ் முதுகில் முகத்தை மறைத்து கொண்டாள். விகாஷ் காரில் கூட போயிருக்கலாம் தான், ஆனால் ஸ்ருதியை இவ்வளவு நெருக்கமாக வைத்துக் கொள்ள கார்கள் உதவாது என்பதை அவன் நன்றாக தெரிந்து வைத்திருந்தான். ஸ்ருதிக்கு வெளியே வந்ததும் கொஞ்சம் படபடப்பு குறைந்திருந்தது. குளிர்ந்த காற்று ஸ்ருதி கேசத்தோடு விளையாடியது. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்று கேட்டான். ஸ்ருதி அதனை மறுத்தபடி, இல்ல, வண்டியை நிறுத்தாத, போயிட்டே இரு, எனக்கு இப்படியே இருந்துக்கணும் என்றாள். அதை கேட்ட விகாஷ் கண்ணாடி வழியாக புன்முறுவல் செய்தான். வண்டியை ஒரு கையால் ஓட்டிக்கொண்டே மற்றொரு கையால் ஸ்ருதி கையை உதட்டருகே உயர்த்தி முத்தமிட்டான். ஸ்ருதி அவன் முதுகில் சாய்ந்தபடி அவன் முதுகை முத்தமிட்டாள். வண்டியை ஈசிஆரில் திருப்பிய விகாஷ் மிக மெதுவாக புல்லட்டை ஒட்டி கொண்டு போனான். பேருந்துகளும் கார்களும் அவர்களை கடந்து போவதும் வருவதுமாக இருந்தன. ஸ்ருதி தந்த முத்தமும் அவள் உடல் ஸ்பரிசமும் விகாஷ் உடலுக்குள் அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த ஏக்கத்தை தட்டி எழுப்பியது. விகாஷ் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து மெதுவாக, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்று கேட்டான். அவன் குரல் கேட்டவள், கேளு என்றாள். ஸ்ருதி சொன்னதை கேட்டவன் மெதுவாக, இப்ப நீ என்கிட்ட இருந்து தள்ளி போயிட மாட்டியே என்றான். விகாஷ் பேச்சை கேட்ட ஸ்ருதி, ஹலோ, நாம இப்ப பைக்ல போயிட்டு இருக்கோம், நகந்தா நான் கீழே விழுந்துட மாட்டேன், எனக்கு அது கூடவா தெரியாது என்றாள். ஸ்ருதி சொல்வதை கேட்டு சிரித்த விகாஷ் சட்டென்று பைக்கை நிறுத்தினான். ஸ்ருதியும் திகைப்புடன் அந்த இடத்தை பார்த்து, ஏன் இங்கே நிறுத்திருக்க விகாஷ் என்றாள். அது ஈசிஆர் ரோட்டின் சந்துகளில் ஒரு ரோடு. அந்த ரோடு பீச்சுக்கு அவர்களை அழைத்து செல்லும். அவர்கள் அப்போது பாலவாக்கம் பீச் ரோட்டில் போய்க் கொண்டிருந்தார்கள். விகாஷ் ஸ்ருதியை பேச விடாமல் மேலே ஆகாயத்தை கவனித்துக் கொண்டே, என் கூட வா என்று வேகமாக சொன்னான். ஸ்ருதி கையை பிடித்து கடற்கரைக்கு அழைத்து வந்தான். அப்போது கடற்கரையில் ஆட்கள் இல்லை, அமைதியான சூழல் நிலவியது. ஸ்ருதி சிறிது நேரம் விகாஷையே பார்த்து கொண்டிருந்தாள். விகாஷ் அவளை தொடும்போது அவளது இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் அவள் ஏன் அதை சந்தோஷமாக உணர்கிறாள் என்பதே அவளுக்கு புரியவில்லை. இருவரும் ஒருவரையொருவர் கையை பிடித்தபடி கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென விகாஷ் கன்னத்தில் ஒரு துளி விழுந்தது. ஸ்ருதி கையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வேகமாக நடந்தவன், நான் நினைச்ச மழை வருது என்றான். மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது ஸ்ருதி தன்னுடைய நடையை நிறுத்தினாள். விகாஷ் அவள் கைகளை பிடித்தபடி, ஏன் ஸ்ருதி ஸ்டாப் பண்ணிட்ட என்று கேட்டான். நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது, இப்ப இந்த செகண்ட், இந்த கடல் சாட்சியா, ஆகாயம் சாட்சியா, மழை சாட்சியா நீ உன் காதலை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண என்றாள். ஸ்ருதி பேச்சை கேட்டு விகாஷ் ஒரு கணம் அதிர்ந்தான். உண்மைதான், அவன் குடித்துவிட்டு அவளிடம் போதையில் புலம்பி இருக்கிறான். அதன் பின் ஸ்ருதியிடம் சஞ்சயை பற்றி சொல்லி கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்தான். மற்றபடி தான் அவளை காதலிப்பதாக இதுவரைக்கும் ப்ராப்பராக ப்ரப்போஸ் செய்யவில்லை. அப்படி கேட்ட ஸ்ருதி தானாக விகாஷை முதுகை பின்னிருந்து கட்டிக்கொண்டாள். மழை துளிகள் கடல் காற்றோடு அவர்கள் முகத்தில் மோதிக் கொண்டிருந்தன. அவளை தன் முன்பக்கமாக இழுத்தவனின் கைகள் தானாக அவள் இடுப்பில் வந்தது. ஸ்ருதியின் கண்களை பார்த்து கொண்டே அவளை கைகளுக்குள் சிறைப்பிடித்தான். அவள் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து, ஐ லவ் யூ போலீஸ் ஆபீசர், ஐ லவ் யூ so much. இன்ஸ்பெக்டர் விகாஷ், will you love me என்றாள். அப்போது எங்கிருந்தோ ஒரு மீனவர் வீட்டிலிருந்து பாடல் ஒழித்தது. பாடலை கேட்டு ஸ்ருதி கண்களை மூட விகாஷ் அவள் எதிரே மண்டியிட்டான். எஸ், ஐ எம் கோயிங் டு லவ் யூ ஃபார் எவர் என்றான். மறுபுறம் மின்மினி அறை. இரவு ஆரியன் அறைக்கு வந்தபோது அறையின் விளக்குகள் அணைந்து கிடப்பதை பார்த்தான். அறை இருட்டாக இருந்தது. இரவு விளக்கை ஆரியன் ஆன் செய்த போது மின்மினி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு உடை மாற்ற சென்றான். அவன் திரும்பி வந்து தன் இடத்தில் படுத்திருந்த மின்மினியை கைகளில் இழுத்தான். மின்மினி தூக்கத்தில், மிஸ்டர் ஆரியன், யூ ஹாவ் டு பே மீ
உங்களை நான் இன்னைக்கு விட மாட்டேன் என்று உளறினாள். மின்மினி சொன்னதை கேட்டு ஆரியன் சிரித்தான். நீ என்ன விடாத, கெட்டியா பிடிச்சுக்க, அதானே எனக்கும் வேணும் என்றான். மின்மினி தூங்கியிருந்ததால் ஆரியன் சொன்னதற்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் மின்மினி தூக்கத்தில் ஆரியனின் மூக்கே முத்தமிட்டாள். மின்மினியை பார்த்த ஆரியன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். கிரேசி கேர்ள், தூக்கத்துல ஏன் லிப்ஸ் நினைச்சிட்டு என் மூக்குல கிஸ் பண்றா என்றபடி மின்மினியை தன் கைகளில் இறுக்கி அணைத்தான். இன்று ஒரு வழியாக பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அவனுடைய நாள் கடந்திருந்தது. அது அத்தனை கலவரமாக இருந்தும் அவனுக்கு ஆறுதல் கூறக்கூடியவள் மின்மினி மட்டும்தான். ஆனால் அவள் இப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாள் என்பதால் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவளை அணைத்தபடி கண் மூடினான் ஆரியன்.